வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். இன்றைக்கி நம்ம டேக்குக்கு ஒரு ஒன் ஷாட் தானே பார்க்க போகிறோம். இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நோ ஹேட் அண்ட் ஹட் கமெண்ட்ஸ். இது ஜஸ்ட்டு ஸ்டோரியை மட்டும் பாருங்கள். அண்ட் நோ மோர் தென் தட். ஓகே, சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பெரிய காலேஜை தான் காட்டுறாங்க. அது அந்த காலேஜோடைய ஃபர்ஸ்ட் டே. லைக் இப்போ ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா, இப்போது நம்ம 12th முடிச்சுட்டு காலேஜுக்கு ஃபர்ஸ்ட் டே போவோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டே தான் அந்த காலேஜு. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டே தான் பார்த்தா சமயம் புல்லிங்கு ராகிங்கு இந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போது அந்த கேட்டுக்குள்ளே ஒரு பைக் தான் என்டர் ஆகுது. அந்த பைக்கை பார்த்ததுமே அவ்வளோதான், அங்கே இருக்கிற பசங்க எல்லாருமே அந்த ராகிங் பண்ணிகிட்டு இருந்தாங்களே சீனியர்ஸ், அவங்க எல்லாருமே தெரிச்சு துண்டை காணும் துணியை காணும்னுட்டு பேகு புக்கெல்லாம் அங்கே கீழே கீழே போட்டு எல்லாம் ஓடுதுங்க. கிளாஸை பார்த்து தான் அந்த பைக்காக ஸ்லோவாக, ரொம்ப ஸ்பீடாக அப்படியெல்லாம் போகலை, ரொம்ப ஸ்லோவாக அங்கே என்னென்ன நடக்குது அப்படின்ட்டு அந்த பைக்கில் இருக்க பர்சன் ஈச் அண்ட் எவ்ரி திங் நோக் அண்ட் கார்னர் எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கிட்டு தான் போகிறாரு, ரொம்பவே ஸ்லோவாக. அண்ட் அப்படியே போயிட்டு பார்க்கிங் லாட்டில் தான் அந்த வண்டியை நிறுத்திட்டு ஸ்டாஃப் ரூம் போகிறாங்க. போயிட்டு அவருடைய அட்டண்டன்ஸ் இருக்கும் இல்லையா டீச்சர்ஸ்க்குன்னிட்டு அதெல்லாம் என்டர் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காரு. செம்மைய காண்டாவது அவருக்கு. மார்னிங்கு டென்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு, என்ன இந்த காலேஜில் எனக்கு ஃபர்ஸ்ட் டே இல்லையா, ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க, சீனியர்ஸ்லாம் அவங்கள பிடிச்சி ரேகிங் பண்ணிகிட்டு இருந்தா பசங்க ரொம்ப பயந்துருவாங்க இல்லையா. ஃபர்ஸ்ட் டேவே அவர் ஆல்ரெடி வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருப்பார், எல்லாருக்குமே வார்ன் பண்ணியிருப்பார் ரேகிங் நடக்கக்கூடாது அப்படின்ட்டு. பட் அவரை மீறி, அவருடைய பேச்சை மீறி ரேகிங் நடக்குது இல்லையா, அதனாலேயே அவருக்கு செம்மையாக காண்டாவது. இவ்வளோ தைரியம் இருந்தால் அவ்வளோ சொல்லி ரேகிங் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் மனசில் சொல்லிக்கிட்ட, பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அப்படியே பெல் ரிங் ஆகுது. இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரேயர் ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே இருக்கும்பொழுது பார்த்தா பெல் ரிங் ஆகுது. அப்படியே ஃபர்ஸ்ட் ப்ரேயர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் அவர் ஸ்டாஃப் ரூமில் இருக்கும் பொழுதே அவர் போகிற கிளாஸுக்கு உண்டான அட்டண்டன்ஸுமே கைக்கு வருது. ஒரு ஸ்டாஃப் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருப்பாங்க, இதுதான் இந்த கிளாஸுடைய அட்டண்டன்ஸ் உங்களுக்கு, நீங்கள் இனிமேல் இந்த கிளாஸுக்கு தான் இன்சார்ஜ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ கிளாஸ் டீச்சர் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா, இன்சார்ஜாக போட்டிருக்காங்க. அந்த இயர் ஃபுல்லாக அவர் தான், அந்த 2 செமஸ்டருக்குமே அவர் தான் வந்து அந்த கிளாஸுக்கு இன்சார்ஜாக இருப்பார், அதாவது கிளாஸ் டீச்சர். அண்ட் இப்போது அந்த அட்டண்டன்ஸ் எடுத்து அப்படியே பார்க்குறாரு. ஓகே அப்படின்ட்டு அப்படியே அந்த அட்டண்டன்ஸ் எடுத்துக்கிட்டு அவர் கிளாஸுக்கும் போக ஆரம்பிக்கிறாரு. இப்போ அவர் அந்த ஸ்டாஃப் ரூம் விட்டு வெளியே வந்ததுமே அந்த ஸ்டாஃப்ஸே ஒரு மாதிரி பெருமூச்சு எடுத்து விடுறாங்க. ஐயோப்பா, இப்படி இருந்தால் எப்பட்றா சாமி, இப்படி அப்படியே பேயாட்ட உட்காந்துட்டு இருந்தால் எப்பட்றா மூச்சு கூட விட முடியல இருக்கும் பொழுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் அப்படியே பெருமூச்சு விட்டுட்டு உட்காந்துட்ருக்காங்க. அண்ட் இப்போது அந்த பர்சனுமே அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. அந்த லாபியில் நடந்து போக கிளாஸ்ல சவுண்டு வரும் இல்லையா, இப்போ ஸ்டாஃப்ஸ் யாரும் வரல அப்படின்னாக்க ஒரு எப்படி சவுண்டு போடுவாங்க, ஒரு மாதிரி கூச்சல் போட்டுக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு சண்டை பிடிச்சிக்கிட்டு புக்ஸ் எல்லாம் அப்படியே தூக்கி தூக்கி போட்டுக்கிட்டு இந்த மாதிரி தானே இருக்கும். இப்போ அந்த கிளாஸஸ் எல்லாம் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா, ஒரு எண்டில் லைக் ஃபர்ஸ்ட்டில் வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா, எப்போவுமே ஒரு காலேஜ் அப்படின்னா அந்த சென்டரில் தானே அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. அண்ட் ஒரு எண்டில் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அதுக்கப்புறம் செகண்ட், அதுக்கப்புறம் தேர்ட் இயர், ஃபைனல் இயர், அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டாஃப் ரூம் இருக்கும். ஏன்னா எப்போவுமே தேர்ட் இயர் ரொம்ப ஸ்பெஷல், ஏன்னா அவங்க ரொம்ப ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணணுன்ட்டு ஸ்டாஃப்ஸ் எப்போவும் அவங்கள நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணுன்றதுக்காக தேர்ட் இயரில் வந்து ஸ்டாஃப் ரூம் பக்கத்துலேயே கொடுத்துருப்பாங்க கிளாஸு. அந்த கிளாஸில் இருந்தால் தான் இப்போ சவுண்ட் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போது அந்த பர்சன் அப்படியே அந்த வழியில் நடந்து போகிறாங்க. அவ்வளோதான், அங்கே இருக்கிற பசங்க எல்லாம் அப்படியே புக்கு தூக்கி தூக்கி போட்டு ஆடிக்கின்னு ஒரு மாதிரி சண்டை குடிச்சிக்கின்னு அப்படி இருந்ததுங்க. இந்த ஒத்த பர்சனை பார்த்ததுமே கப்சுப்புன்னு வாயை முடிக்கின்னு சுவிட்சு போட்டு ஆஃப் பண்ண மாதிரி எல்லாம் கப்பன்னு போயிட்டு அத்தங்க பிளேஸில் உட்காந்துக்குச்சுங்க. இந்த பர்சனை எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கிட்டு தான் போகிறாரு. வந்து வச்சுக்கிறேன் எல்லாருக்கும் அப்படின்ட்டு அவர் அப்படியே தேர்ட் இயர் தாண்டி அப்படியே செகண்ட் இயர் கிளாஸ் பக்கம் போகிறாரு. அங்கேயும் ஒரு சில ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, ஒரு 2 கிளாஸில். பட் இன்னும் இருக்க கிளாஸஸ்ல எல்லாம் ஸ்டாஃப் இல்லை அப்படின்ட்டு அப்படி பார்த்துக்கிட்டே போகிறாரு. அண்ட் இப்போ ஃபர்ஸ்ட் இயர் வந்துச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் இயரில் ஏ செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஏபிசி இந்த மாதிரி பிரிப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஏ செக்ஷனுக்கு தான் வந்து அந்த பர்சனை இன்சார்ஜாக போட்டிருக்காங்க. இப்போது
இப்போது அந்த பர்சனை ஏ செக்ஷனுக்கு தான் வந்து இன்சார்ஜாக போட்டிருக்காங்க. ஏபிசின்னிட்டு செக்ஷன்ஸ் பிரிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏ செக்ஷனுக்கு போட்டிருக்காங்க. இப்போ அந்த பர்சன் எப்படி நடந்து போகிறாங்க அந்த லாபியில், எதுக்காக இந்த பசங்க இப்படி பார்த்து பயந்தாங்க அப்படின்னா, இப்போ அட்டெண்டன்ஸ் ஒன்று கையில் வச்சுருந்தார் இல்லையா, அந்த அட்டெண்டன்ஸை ஃபோல்டு பண்ண மாதிரி, இப்போ நம்ம புக்கில் ஃபோல்டு பண்ணி கையில் பிடிச்சிப்போம்ல, அந்த மாதிரி ஃபோல்டு பண்ண மாதிரி அவருடைய தைஸில் ஒரு மாதிரி அடித்தாக்க சவுண்டு வரும்ல நம்ம தைஸில், அந்த மாதிரி அவர் நடந்து போகிறாரு. நடந்து போகும்பொழுதே அந்த அட்டெண்டன்ஸை ஃபோல்டு பண்ணி அவருடைய தைஸில் அடிச்சுக்கிட்டே போகிறாரு. அதுவே ஒரு மாதிரி சிக்னல் மாதிரி இருக்குது. யாருக்குன்னா அந்த பசங்களுக்கு. என்ன அந்த பர்சன் எப்போ போனாலும், எப்போ கோவமாக இருந்தாலும் சரி, நார்மலாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி புக்கை எடுத்து தைஸில் அடிச்சுட்டு தான் போவார். அந்த சவுண்டுக்கே அங்கே உள்ள கிளாஸுக்குள்ளே இருக்க பர்சன்ஸ் எல்லாம் கப்சுப்புன்னு ஆயிடுவாங்க. இப்போ இவர் இந்த மாதிரி அடிச்சுட்டு போகிறது அந்த சவுண்டை பார்த்துட்டு தான் இன்னும் அந்த 3rd இயர், 2nd இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருந்திருப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இயர் பக்கம் போயிட்டாரு. அண்ட் ஃபர்ஸ்ட் இயரில் பார்த்தா எல்லா பசங்களும் சைலண்ட்டாக இருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா, கொஞ்சம் அவங்களுக்கு அந்த காலேஜை பற்றி எதுவும் தெரியாது. இப்போ தான் ஸ்கூல் முடிச்சுட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்காங்க. கொஞ்சம் ஃபர்ஸ்ட் இயரில் நம்ம எப்படி ஒபீடியண்ட்டாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்காங்க. நம்ம டேவா பரவாயில்லையே சைலண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அவருக்கு ஒரு சின்ன ஸ்மிர்க்கு அப்படியே உள்ளே என்டர் ஆகிறாரு. எல்லா பசங்களும் அப்படியே எந்திரிச்சு ஸ்டாச்சு மாதிரி குட் மார்னிங் சார் அப்படிங்கிறாங்க. எஸ் குட் மார்னிங், உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அவர் போயிட்டு அவருக்கு உண்டான டேபிள் இருக்குள்ள சென்டரில் காலேஜ் இப்போ கிளாஸ் ரூம் இருக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் மாதிரி போட்டிருப்பாங்க. அதுக்கு மேலே தான் அவங்கள நின்று டீச் பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு கார்னரில் அந்த ஸ்டாஃபுக்கு உண்டான டேபிள், சேர், அவருக்கு உண்டான சாக் பீஸ் பாக்ஸஸ், டஸ்டர் அது எல்லாமே வச்சுருவாங்க. அண்ட் அந்த பர்சனும் போயிட்டு அங்கே தான் நிற்கிறாங்க. அண்ட் இப்போது அவருடைய செல்ஃப் இன்ட்ரோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஹலோ எவ்ரிவன், கிம் தயோங், உங்களுடைய மேக்ஸ் ப்ரொஃபஸர் அண்ட் ஆல்சோ உங்களுடைய இன்சார்ஜும் கூட. இந்த 1 இயர் ஃபுல்லாக நான் தான் உங்களுக்கு இன்சார்ஜாக இருப்பேன். ஓகே, ஸோ பிஹேவ் யுவர் செல்ஃப். இன்கேஸ் ஏதாச்சும் நீங்கள் மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா பனிஷ்மெண்ட் சிவியராக இருக்கும். யார் என்ன அப்படின்னுட்டெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். ஓகே, அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே இப்போது அந்த கிளாஸுடைய லாஸ்ட் பெஞ்சில் ஒரு பர்சன் அப்படியே வந்து அந்த நம்மகிட்டே என்டர் ஆகிட்டு குட் மார்னிங் சொல்லியிருந்துருப்பாங்களே, இப்போ எல்லோரும் எழுந்திரிச்சு நின்றுட்டு இருப்பாங்களே, அந்த டைம்லேயே அந்த ஒரு பர்சன் தீம் என்ன இங்கே பண்ணுறான் அப்படின்ட்டு அப்படியே அந்த டேபிள் கடையில் போயிட்டு ஒளிஞ்சிருந்துருப்பாங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜெக்கே தான். நம்ம ஜெக்கே டேவை பார்த்துமே கப்புன்னு அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி ஆகிடுச்சு நம்ம ஜெக்கிக்கு. இவன் என்ன இங்கே பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அப்படியே போயிட்டு டேபிள் கடையில் ஒளியா இப்போ ப்ரொஃபஸர் அப்படின்னுட்டதும் அவ்வளோதான் ஹார்ட்டே படானிடுச்சு. இதில் மேக்ஸ் சொன்னதுமே அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் உயிர் போயிடுச்சு மேலுக்கு. அதுக்கும் மேலே இன்சார்ஜ் 1 இயருக்கு நான் தான் உங்களுக்கு இன்சார்ஜ், தப்பு கிப்பு பண்ணால் பனிஷ்மெண்ட் சிவியராக இருக்குன்னதுமே அவ்வளோதான் நம்ம ஆளுக்கு ஒரு நிமிஷத்தில் உசுறு போயிட்டு சொர்க்கத்தையே எட்டி பார்த்துட்டு வந்துருச்சு. இப்படி குரங்கு மாதிரி டேபிள் கடையில் உட்காந்துட்ருக்கிறத பக்கத்தில் நம்ம ஜிம்மின்னு உட்காந்துட்ருக்காரு. அவரை பார்த்துட்டுமே அட முயல பையா என்னடா கீழே ஒழிஞ்சுன்னு என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி அப்படியே மெதுவாக கீழே குனிஞ்சு கேட்க நம்ம ஜெக்கவா அட எரும மாடி கீழே குனிஞ்சு பார்த்து எட்டி பார்த்து கீழே குனிஞ்சு எட்டி பார்த்துன்னு மாட்டி விட்றாதுரா, நேராக உட்காரான்னிட்டு நம்ம ஜெயிக்கு அப்படியே ஜிம்மினை பிடிச்சி கரிச்சு கொட்ட நேராக உட்காரணுமா, அந்த இரு உக்காடுறேன் அப்படின்ட்டு நம்ம ஜிம்மினுமே அவருமே வந்து நேராக உட்காராரு. அண்ட் இப்போ பார்த்தா அந்த கிளாஸுக்குள்ளே இன்னொரு ஸ்டாஃப் என்டர் ஆகுறாங்க. இப்போது அந்த ஸ்டாஃப் உள்ளே என்டர் ஆகிறத பார்த்ததுமே நம்ம ஜிம்மனுக்கு அள்ளு விட்டுருச்சு. அடங்க ஒப்பமாவனே இவன் நல்லா இங்கே பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி, அடங்க ஒப்பமாவனே இவன் நட இங்கே பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஜிம்மினுமே இப்போது நம்ம ஜெயிக்கவோ குரங்காட்ட உட்காந்துக்கிற அப்படின்னு சொன்னார்ல, இவரும் போயிட்டு அதே போஸ்ட்டில் இப்போ குரங்கு மாதிரி உட்கார்ற நம்ம ஜிம்மினை பார்த்துட்டு ஜெயிக்கவா, ஆமாம் எனக்கு குரங்கு மாதிரி உட்காந்துக்கிறேன்னு சொன்னியே, நீ என்ன பண்ணுற, நீ என்ன போஸ்ட்டில் உட்காந்துட்ருக்க, நீயும் அதே குரங்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆமாண்டா ஆமாம் முயல் கொஞ்சம் மூடும் வாய அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அப்படியே மெதுவாக அந்த டேபிளுக்கு வெளியே எட்டி பார்க்க இப்போது நம்ம டே வந்தார் இல்லையா, அவரோ இன்ட்ரோ கொடுத்துட்டு அட்டெண்டன்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒவ்வொரு நேமும் அப்படியே படிச்சுக்கிட்டே வராரு. அண்ட் இப்போது இருக்கிற பசங்க அவங்க பேர் கூப்பிட்டு ப்ரெசன்ட் சொல்லணும் இல்லையா, ப்ரெசன்ட் சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வர்றாங்க. அண்ட் ஃபைனலாக இப்போது ஜியான் ஜாங் கூக் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே வந்து ஏலம் விட இந்த பக்கம் ஜேகே கிட்டேருந்து ஒரு சவுண்டும் இல்லை. ஜேகேவா ஆத்தி என் பேர் தான்,
இங்கே நான் குத்துக்கல்லாட்டுக்கிறேன், ப்ரெசென்ட் கூட சொல்ல முடியல அப்படிங்கிற மாதிரி டேபிள் கடையில் உட்காந்துக்கிட்டு குமிரிட்டு கிடக்கு புள்ள. அத்தை பார்த்ததுமே நம்ம ஜிமினா மனசு கேட்காம, ஐயோயோ என் பார்த்தாக்கு உதவி பண்ணலையானா அப்போ நான் என்ன பார்த்தா வைக்குவேன் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு, ப்ரெசென்ட்டு சார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஓகே அப்படின்ட்டு அவர் அட்டெண்டன்ஸ் பார்க்குறாரு. அண்ட் அந்த டைமில் பார்த்தா இன்னொரு ஸ்டாஃப் அந்த கிளாஸ் ரூம்குள்ளே என்டர் ஆகுறாங்க. இப்போது அந்த ஸ்டாஃபை பார்த்ததுமே நம்ம ஜிம்மினோட ஒப்பம் அவனே இவனடா இங்கே பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு, இப்போது ஜெக்கிவை குரங்காட்ட உட்காந்துட்ருக்கன்னு சொல்லியிருப்பார் இல்லையா, இவரும் போயிட்டு அதே போஸில் உட்கார. நம்ம ஜெக்கிவா, பாரு என்ன குரங்கு மாதிரி உட்காந்துட்ருக்குன்னு சொன்னால் இப்போ நீ என்ன போஸில் உட்காந்துட்ருக்கியா அப்படிங்கிற மாதிரி நேரங்காலம் புரியாமல் நம்மளுக்கு கலாய்ப்பை போட, நம்ம ஜிம்மினா அடங்கப்பா மூன்றா வாயடே கிளாஸே சைலண்டாக இருக்குதுடா, பேசி காட்டி விட்றாதரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு, நம்ம ஜிமின் அப்படியே கொஞ்சமாக லைட்டாக டேபிளுக்கு மேலே அப்படியே எட்டி பார்த்தா அந்த 2 ஸ்டாஃபும் பார்த்து பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ வந்தது யார் அப்படின்னு பார்த்தா நம்ம சுகாவுமே அந்த காலேஜில் ஒரு ப்ரொஃபஸராக தான் இருக்கார். அண்ட் சுகாவை பார்த்துட்டு தான் நம்ம ஜிமின் அந்த டேபிள் கடையில் போயிட்டு ஒளிஞ்சிருந்துருப்பார். இந்த பக்கம் நம்ம டேவா சுகாவை பார்த்துட்டு, என்ன சுகா அப்படின்னா, ஒன்றும் இல்லைடா, அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டியா, வாங்கிட்டு போகலான்ட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம சுகா சொல்லிகிட்டு இருக்க, இன்னும் எடுக்கல, ஒரு 2 மினிட்ஸ் முடிச்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம அடுத்த நேம் கூப்பிடுறாங்க. பார்க் ஜமன் அப்படின்னா ஒரு சவுண்டும் இல்லை, பார்க் ஜமன் அப்படிங்கிற மாதிரி ஏலம் விட, இந்த பக்கம் ஜிமினா ஐயோ முதல் நாளே ஆப்சண்ட் போட்டால் நான் என்ன ஆகுறது, கண்ணெதிரிலே இருக்கிறேன், என்னால் கத்த முடியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இந்த பக்கம் ஒரு பிள்ளை வந்து அப்படியே குமுறிட்டு கிடக்கு. இப்போது சுகாவா, என்ன பேர் சொன்ன? பார்க் ஜிமன் சுகா, பார்க் ஜிமன் அப்படின்ட்டு அப்படியே ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. ஜிமன் பார்க் அவரை ஒரு மாதிரி நினச்சிக்கிட்டு அவர் அப்படியே நின்றுட்டுருக்காரு. எங்கே யார் பார்க் ஜிமன் பார்க்கலான்னுட்டு எந்த பசங்களும் ப்ரெசண்ட்டுன்னு சொல்லலை, எழுந்திரிச்சும் நிற்கல. அண்ட் இப்போது பார்க் ஜிமன் வரலையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அந்த பசங்களோ இப்போ கிளாஸில் இருக்க பசங்களோ அப்படியே திரும்பி ஒரு பெஞ்சை தான் பார்க்குதுங்க. பெஞ்சுக்கு கீழே 2 உட்காந்துக்குது, அதுங்க எல்லாத்தையும் பார்க்குதுங்க. இப்போது எல்லா பசங்களும் ஃபோக்கஸ்ஸு அந்த காலி பெஞ்சு மேலே இருக்க. நம்ம டேவா, என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, சார் அங்கே யாரோ 2 பேர் ஒளிஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்ன ஒளிஞ்சிட்ருக்காங்களா, யார் அது, கெட் அப் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவ்வளோதான் நம்ம ஜெய்கேக்கும் நம்ம ஜிமனுக்கும் அள்ளி விட்டுருச்சு. மாட்டி விட்டாங்களே பைத்தியக்காரங்க, மாட்டி விட்டானே லூசு பயலை அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே கரைச்சி கொட்டிக்கிட்டு இப்போ மெதுவாக நம்ம ஜெய்கே அண்ட் ஜிமன் 2 பேரும் வெளியே வந்து நிற்கிறாங்க. இப்போது 2 பேரையும் பார்த்ததுமே இங்கே ஸ்டேஜில் நம்ம டேக்கும் நம்ம சுகாக்கும் ஒரு மாதிரி ஒரு நக்கல் சிரிப்பு, ஒரு ஸ்மிர்க்கு வேற. அண்ட் அதை பார்த்ததுமே இந்த பக்கம் நம்ம ஜேகேக்கும் நம்ம ஜிமனுக்கும் அள்ளி விட்டுருச்சு, ஆத்தி வசமாக மாட்டிக்கணும் நம்ம இதுங்கக்கிட்ட அப்படின்ட்டு. அண்ட் இப்போது அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் போகலாம். இப்போது ஜேகேவுடைய அம்மா அண்ட் ஜிமன் அண்ட் அவங்களுடைய அப்பா 4 பேருமே இப்போது பால் காய்ச்சிட்ருக்காங்க வீட்டில். புது வீடாக அப்படின்னா எஸ்பா புதுசாக வாடகைக்கு கூடி வந்திருக்காங்க. அவங்க பால் காய்ச்சிட்ருக்காங்க. ஜேகேவுடைய அம்மாவை ஜேகேவை கூப்பிட்டு, இந்தப்பா இதை எடுத்துகிட்டு போயிட்டு கீழே ஓனர் அம்மா இருப்பாங்கள்ல, ஓனர் ஆண்டி இருப்பாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் பால் கொடுத்துட்டு வந்துருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி, இப்போ பால் காய்ச்சின பக்கத்து வீட்டிலலாம் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி கொடுத்துட்டு வந்துருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு 2-3 டம்ளரில் அப்படியே கொஞ்சம் பால் ஒரு டம்ளரில் ஊற்றி கொடுக்குறாங்க. நம்ம ஜேகேவா ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அதையுமே எடுத்துக்கிட்டு அப்படி கீழே வராரு. கீழே வந்து டோரை நாக் பண்ணால் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பர்சன் வந்து நிற்கிறாங்க. வேறு யாரும் இல்லை, நம்ம டே தான். இப்போ ஜேகே குடி வந்திருக்கார் இல்லையா வீடு, அந்த வீட்டுடைய ஓனர் நம்ம டே தான். அவங்க அம்மா கூட இருக்காங்க. அவங்க அப்பா வந்து கொஞ்சம் பிஸ்னஸ் விஷயமாக வெளியூர் போயிருக்காங்க. அண்ட் இப்போ டேவை பார்த்ததுமே நம்ம ஜேகே ஒரு மாதிரி, நம்ம டே வந்து ஹேண்ட்ஸமாக இருக்கார் இல்லையா, ஹாட்டாக வர இருந்திருப்பார். அதை பார்த்ததுமே ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தாட்டில் நம்ம ஜேகே ஃப்ரெண்ட் ஆகலைன்னா ஹாய் ஹலோன்னு தானே சொல்லியிருக்கணும். அப்படியெல்லாம் இல்லை, ஹை மேம் என்ன ரொம்ப ஹாட்டாக இருக்கீங்க போல், ஃபேஸு பார்த்தா நல்லா தான் இருக்குது, அழகாக. என்ன வேர்ல்டு மோஸ்ட் ஹேண்ட்ஸம் அவார்டு ஏதாச்சும் வாங்க போகிறீங்களா என்ன, இவ்வளோ அழகாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஜேகே வந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே ஒரு மாதிரி ஃப்ளோட் பண்ணுற மாதிரியெல்லாம் பேசிக்கிட்டு கிடக்க. இந்த பக்கம் நம்ம டேக்கா காண்டா வந்து, யார் நீ, பாரா யாருன்னு தெரியாமல் வீட்டுக்கு மேலே குடி வச்சுருவீங்களோ, என்ன
இதை பாரு ஹான்சம் மேன், நான் ஜியான் ஜாங்குக் ஜேகே. உன் வீட்டுடைய மேல் போர்ஷன் இருக்குல்ல, மாடி வீடு, மேல் மாடி, அதில் குடி வந்திருக்கேன் புதுசாக. நான், எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, என் பார்த்தா. ஓகே, பார்த்து நடந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜெக்கி என்ன பண்ணுறாரு, டேவுடைய செஸ்டில் அடிக்கிறாரு. டே என்ன பண்ணியிருந்திருப்பாரு அப்படின்னாக்க அவர் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அப்படியே ஒரு மாதிரி ஸ்வெட் ஆகிட்டு ஒரு 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 பேண்ட்டு போட்டிருக்காரு, க்ரே கலர் பேண்ட்டு போட்டிருக்காரு அண்ட் பிளாக் கலர் பனியன்னாக்கா க்ரே கலர் பேண்ட்டு போட்டிருக்காரு அண்ட் பிளாக் கலர் பனியன் போட்டிருக்காரு. அண்ட் இப்போது காலிங் பெல் ரிங் ஆனதுமே நம்மகிட்டே யாராவது இந்த நேரத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அவர் அப்படியே பக்கத்தில் வந்து இந்த ஸ்வெட்டெல்லாம் துடைக்க ஒரு சின்னதாக டவல் மாதிரி வச்சுருந்துருப்பாங்க இல்லையா, அதை எடுத்து அப்படியே ஸ்வெட்டெல்லாம் தொடச்சிக்கிட்டே வந்து தான் அந்த டோரையும் ஓப்பன் பண்ணியிருந்திருப்பாரு. அண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தா நம்ம ஜெய்க்கு இது வேறு ஒரு மாதிரி ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரியே பேச, எதுக்கு வந்த நீ? ஒன்றும் இல்லை, இந்த வீட்டில் ரொம்ப ஹேண்ட்ஸமாக ஒரு பையன் இருப்பான்னு சொன்னாங்க, அதான் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். பார்த்துட்டல்ல, கிளம்பு. அது எப்படி கிளம்ப முடியும்? இந்தா, இதை எங்கள் அம்மா கொடுத்துட்டு வர சொன்னாங்க, புடி, கொடுக்கலன்னா அதுக்கும் திட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த டம்ளரை நீட்டா, ஓகே அப்படின்ட்டு நம்ம டே வந்து அப்படியே அந்த ட்ரேவோட வாங்க. ஹேய், என்ன ட்ரேவோட வாங்குற? கொடு, தட்டை கொடு, டம்ளர் மட்டும் எடுத்துக்கோ, எடுத்து டக்குன்னு இப்பயே குடிச்சிட்டு கொடு. ஏன் இப்போயே தான் வாங்கணும் ஏதாச்சும் ரூல்ஸோ? ஏன் அப்புறம் வாங்க முடியாதோ? சேச்சா, நான் உனக்கு டம்ளரோட கொடுத்து இப்போ நீ ட்ரேவோடு எடுத்துகிட்டு போயிட்ட அப்படின்னாக்க இன்னும் பால் இருக்குது, அது இன்னும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்குலாம் எப்படி எடுத்து போய் கொடுப்பேன், கையில் எடுத்து போய் கொடுக்கட்டுமா? இப்போ டம்ளர் எடுத்துகிட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோயேன், நீ குடிச்சிட்டு நீ பாட்டுக்கு நீ வந்து உங்கள் வீட்டில் வச்சுருவேன். அதுக்கப்புறம் அதை வாங்குறதுக்கு நான் திரும்ப அங்கேருந்து வரணும். இன்கேஸ் நான் மறந்துட்டேன் அப்படின்னா ஒரு டம்ளர் எங்கள் வீட்டிலேருந்து நான் நஷ்டம் தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெயிக்க சொல்ல, கடவுளே அப்படின்ட்டு நம்ம டேபுமே அப்படியே போயிட்டு அந்த பாலை குடிச்சிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு வாஷ் பண்ணி. இந்த அப்படி உன் டம்ளர். ஓகே ஹேண்ட்ஸம் மேன், பாய். பட் உண்மையாக சொல்லணும், நீ ஹேண்ட்ஸமாக தான் மேன் இருக்க. பரவாயில்ல, ஃபேஸ் கூட பார்க்க நல்லா ஒர்த்தாக தான் இருக்கு. ஃப்ரீ டைம் இருந்தால் சொல்ல, நம்ம லவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே இந்த மாதிரி நம்ம டேக்கிட்டே ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டு போக, பட் ஜேகே என்ன பண்ணிட்டாரு, ஜேகே ஜஸ்ட் நார்மலாக தான் பேசியிருந்திருப்பார், லைக் கேஷுவலாக காமெடியாக அந்த மாதிரி. அவருக்கு அது வந்து அவரை பொறுத்தவரையும் அது கேஷுவல் காமெடி. பட் இந்த பக்கம் நம்ம டேக்கு அது என்னவோ தெரியல, அப்படி எதுவும் இல்லை நம்ம டேக்கு. அண்ட் இப்போ நம்ம டே மேலே அந்த ஸ்டெப் ஏறி போகிற நம்ம ஜெக்கிவை தான் பார்க்குறாரு, அந்த பேக் போஸ்ட் தான் பார்க்குறாரு. மேலே தான் கூட்டியிருக்கியோ, ஓகே, நோ இஷ்யூஸ், பொறுமையாக நான் ஒன்று பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே ஒரு ஸ்மர்க் பண்ணிவிட்டு அப்படியே அவருடைய வீட்டுக்குள்ளே போயிட்டு டோரை லாக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அண்ட் இப்போது இதை தான் நம்ம டேவும் சரி ஜேகேவும் சரி சேமாக ஒரே ஃப்ளாஷ்பேக் தான் நினச்சி பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அண்ட் அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் சுகா அன்சமன் ரெண்டுத்தையும் பார்த்தா அப்படியே ஃபேஸை பார்த்துக்கிட்டு அப்படியே ஓர் மந்தையில் 2 ஆடுகள் வெவ்வேறு திசையில் சென்றன, மீண்டும் சந்திக்கும் பொழுது எனது பேச்சு வார்த்தை வரவில்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஒரு டைலாக் இருக்கும்ல நம்ம வடிவேல் சார்து, அதை தான் சொல்கிற மாதிரி ரெண்டும் என்னவோ பல வருஷங்களுக்கு அப்புறம் பிரிஞ்சிருந்தது ஒன்றா சேர்ந்த மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஐ கான்டாக்ட் போயிட்டுருக்கு. அண்ட் இப்போ அந்த ஐ கான்டாக்ட் பின்னாடி ஃப்ளாஷ்பேக் என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம ஜிம்மன் தான் இப்போ அந்த ஏரியா லைக் இப்போது அவங்க வீட்டுக்கு புதுசாக குடி வந்திருக்காங்க இல்லையா, இப்போ அதுக்கு சின்ன சின்ன திங்ஸ் ஏதாச்சும் கொஞ்சம் தேவைப்பட்டிருக்கும். அதுக்காக ஜெய்க்கோடைய அம்மா என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, நம்ம ஜிம்மன் கிட்ட வந்து மளிகை சாமான் லிஸ்டெல்லாம் எழுதி கொடுத்து, இதை போய் வாங்கி வாடா மகனே அப்படிங்கிற மாதிரி அனுப்ப, ஆத்தா உன் ஆடுறாத்தா இந்தா போய் வாங்கி நிறையிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இப்போ அந்த லிஸ்ட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம ஜிம்மன் தான் பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட் தான் போயிட்டு அப்படியே திங்ஸ் எல்லாம் அந்த ட்ராலியை தள்ளிக்கிட்டு அப்படியே வந்து எடுத்து போட்டுட்ருக்காரு. நம்ம ஆள் சும்மா பொறுமையெல்லாம் போடல, ஒரே ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடக்கிறாட்டம் பாடல் வரிகள் அத்தனையும் வாயிலேருந்து வந்துக்கிட்டு கிடக்கு. சரக்கு அடித்து சைடு சாப்பிட வரியா, ஒன்னா எடுக்காவோ என்ன தடிக்காவோ எவனும் பொறுக்கவில்லை, இந்த பார்க்கு ஜிம்மினை தடுக்க எவனும் பொறுக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஆள் பாடல் பாடிக்கிட்டே அப்படியே போக அப்படியே ட்ராலியை ஒரு இடத்துல நிற்க வச்சுட்டு இப்போது அந்த ஒவ்வொரு
அந்த ரேக்ல எல்லாம் திங்ஸ் இருக்கும் இல்லையா, அது ஒவ்வொன்றா எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. டேட் என்ன டேட் இருக்குது, டேட் முடிஞ்சதா அப்படி இப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க. பிள்ளை வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே நடக்க, பக்கத்தில் இருக்க பர்சனை அப்படியே தெரியாமல் இடிச்சிச்சு பார்க்காம வந்து. இடித்தா என்ன பண்ணியிருக்கணும், சாரி சொல்லிவிட்டு சாரி சார் நான் வந்து தெரியாமல் இடிச்சிட்டேன் அப்படின்ட்டு போயிருக்கணும். நம்மால் அதுக்கு மாறா அப்படியே திரும்பி பார்த்து நம்ம ஜிம்மன் அப்படியே பார்க்காம, யார் என்னன்னுட்டு பார்க்காம கூட, என்ன மேன் இச்சா சாரி சொல்லணுன்ட்டு கூட மண்டையில் அறிவில்லையோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அப்படியே திரும்பி பார்க்க, ஓ பூனை மேனா, இதை பாருங்க பூசி கேட், இடிச்சிங்கல்ல மரியாதையை பக்காவாக சாரி சொல்லிட்டு ஒழுங்கு ஓடி போயிருக்க அப்படிங்கிற மாதிரி நம்மால் போயிட்டு வம்பளுக்க. இடித்தது நீ இடிச்சிட்டு நான் சாரி சொல்லணும்னா நான் எதுக்கு சொல்லணும் சாரி? ஓ நான் இடித்தா நான் தான் சாரி சொல்லணுமோ? நான் பார்க்காம வந்து இடித்தேன், நீ தான் பார்த்து தானே இருந்தல அப்படின்னா வந்து நிற்கிறது, வேணும்னே நின்று நிந்தியோ வந்து இடிக்கிட்டோம் அப்படின்னு. எது பாரு இடிச்சல்ல சாரி சொல்லிட்டு கிளம்பு. இந்த ஜிமின்னு பாருக்கு வாயிலேருந்து சாரின்ற வார்த்தை வரவே வராது, சோறுன்ற வார்த்தை மட்டும்தான் வரும். ஓகே அப்படிங்கிற மாதிரி அப்படியே பக்கத்தில் போய் சொல்ல, அப்போது சாரி சொல்ல மாட்டேன். என்ன இந்த ஜிமின்னு பாருக்குனாக்கா, ஜிமின்னு பார்க்கு சாரி சொல்ல மாட்டேன்னு ஏற்கனவே ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகே பார்க்கு ஜிமின்னா கொக்காவான், போய் ஏரியாவில் கேட்டுப்பார், டான்ஸே நான் தான், டான்ஸே நம்பு தான், தெரிஞ்சு புரிஞ்சு அறிஞ்சு நடந்துக்கோ, தெரிஞ்சு புரிஞ்சு அறிஞ்சு நடந்துக்கோ தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஜிம்மன் அப்படியே சுகாவுடைய ஷோல்டரில் கையை போட, ஓ நான் தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கணும். கோஷ்டி பாட்டு மூஞ்சை மட்டும் பூனையாட்டு வச்சிருந்தா பத்தாது, சூதானமாக வாழ கற்றுக்கோ புரிஞ்சா. இந்த மாதிரி இந்த ஜிமின்னு பார்க்க வந்து வாலண்டரி அடித்தாலும் சாரியெல்லாம் சொல்ல மாட்டான், நான் ஒரு பெரிய டான்ஸு, நீ ஏன் போகிற போக்கில் ஒரு சாரி சொல்லிட்டு போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. சொல்லலைன்னா போ, நான் பாட்டுக்கு நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஜிம்மன் அப்படியே அவருடைய ட்ராலியை தள்ளிட்டு போயிருந்துருப்பாரு. கடைசி வரைக்கும் பிள்ளை சாரியே சொல்லியிருந்திருக்காது. அண்ட் இப்போது நம்ம ஜிம்மன் வந்து பேச்சுக்கு பேச்சு ஜிம்மனு பாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார்ல, இப்போது அதை திருப்பி போட்ட மாதிரி பார்க் ஜிம்மன் அப்படின்னதுமே நம்ம சுகாவுக்கு லைட்டாக டவுட் வந்திருக்கும், பார்க் ஜிம்மன் அப்படின்ட்டு அவருமே சொல்லி பார்த்துருந்துருப்பாளியே ஜிம்மனு பார்க்குன்னிட்டு. அது எல்லாம் ஒரே மாதிரி இருந்தது வந்து அவருக்கு ஒரு மாதிரி டவுட் வந்துடுது. அதுக்கப்புறம் பார்த்துருந்துருப்பாரு, பார்த்தா நம்ம ஜிம்மன் தான். அண்ட் இதுதான் நம்ம ஜிம்மனுக்கும் நம்ம சுகாவுக்கும் ஃப்ளாஷ்பேக்கே ஓடிட்டு இருந்திருக்கும். இப்போ ஜிம்மனியா இப்போ சுகாவா, ஓ எங்கே தான் படிக்க வந்திருக்கோ அது ஃபர்ஸ்ட் இயர், அதில் என்னை பார்த்து சூதானமாக வாழ கற்றுக்கோ, நீ எப்படி இந்த ஸ்கூலில் சூதானமாக வாழ்கிறேன்னா சூதானமாக இருக்க போகிறேன்னு நானும் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா சொல்லிக்கிட்டு ஒரு மாதிரி ஸ்மிர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜிமினா கோப்பை யாரோ எவனோன்னிட்டு அவங்ககிட்ட வேறு வம்பிழுத்து வச்சிட்டனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அவருக்கு ஒரு மாதிரி அள்ளி கிளம்புது. டேவா, நீங்கள் தான் மிஸ்டர் ஜான் சங்குக் அண்ட் மிஸ்டர் ஜிமன் பார்க் அண்ட் மிஸ்டர் பார்க் ஜிமன், ஆம் ரைட்? ஓ என்னடா கிளாஸ் முன்னாடி இப்படி பேசுகிறான் பையா, மூடு வாய ஜிமன். எஸ் சார், ஓ சார் வாங்க தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமன் வேறு. அட்டண்டன்ஸ் சொல்லும்போது ப்ரெசன்ட் சார்னு சொல்லணுன்ட்டு கூட உங்களுக்கு தெரியாதா? ஃபர்ஸ்ட் டே, திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் டே காலேஜ், இப்படி தான் உங்கள் ஸ்டாஃபுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்களோ அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்க, சமயம் பார்த்து வம்பிழுக்கிறானே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேக்கெல்லாம் நினச்சிக்கிட்டு, சாரி சார், திஸ் இஸ் யுவர் லாஸ்ட் வார்னிங், ஸ்டே அட்டென்டிவ் இன் மை கிளாஸ், ஓகே? ஓகே சார். இந்த பக்கம் ஜிம்மன் தான், ஓகே சார், நோ இஷ்யூஸ், நோ ப்ராப்ளம், நான் எப்பயும் உங்கள் கிளாஸை முடிச்சுருந்தாக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு சிட் டவுன், தேங்க்யூ சார் அப்படின்ட்டு இதுங்களும் ரெண்டும் அப்படியே உட்காருதுங்க பெஞ்சில். சுகாவா இன்னும் நம்ம ஜிம்மனை பார்த்து தான் ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டு இருக்காரு. பட் ஒரு ஸ்மிருக்கு ஒரு நக்கல் சிரிப்பு வேறு நம்ம ஆட்கள்லாம் அப்படியே அட்டண்டன்ஸ் கொடு அப்படின்ட்டு அட்டண்டன்ஸும் வாங்கிட்டு அவர் அப்படியே ஒரு மாதிரி ஜிம்மனை தான் பார்த்துக்கிட்டே போகிறாரு. ஜிம்மினா அவங்க அப்போ எனத்தை பார்க்குறான், இங்கே என்ன அவுத்து போட்டு நாடுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிம்மன் நினச்சிக்கிட்டு அவர் பாட்டுக்கு அவர் அப்படியே போகிற சுகாவை தான் பார்த்துட்ருக்காரு. நம்ம ஜேக்கே நம்ம டேவை தான் பார்த்துட்ருக்காரு. நம்ம டே ஒரு ஸ்மிர்க்கோட நம்ம ஜேக்கவே தான் பார்த்துட்ருக்காரு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கிறதுனால நான் கிளாஸஸ் எதுவும் டீச் பண்ணல, நான் கிளாஸஸ் எதுவும் எடுக்கல, ஓகே? அண்ட் ஒரு சில நேம்ஸ் நான் அட்டண்டன்ஸ் எடுக்கும் பொழுதே பார்த்தேன், பட் ஒரு சில நேம்ஸ் நான் சரியாக கவனிக்கல. ஸோ நீங்கள் உங்களுடைய இன்ட்ரோவை சொல்லுங்கள்.
நீங்களே இன்ட்ரோ பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் உங்களுடைய சொந்த ஊர், நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன ஸ்கூலில் படிச்சீங்க அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்ல எல்லா பசங்களும் அப்படியே எழுந்திரிச்சு அவங்களுடைய இன்ட்ரோ எல்லாமே சொல்லி முடிக்குதுங்க. இப்போ லாஸ்ட்டில் பார்த்தா நம்ம ஜிமன் அண்ட் ஜேகே 2 பேரும் ஃபஸ்ட்டு ஜிமன் தான் எந்திரிக்கிறாரு. ஜிமன் எந்திரிச்சு இந்த மாதிரி தான் பார்க் ஜிமன், இந்த சிட்டிலேருந்து நான் வந்திருக்கேன் அண்ட் நான் இந்த ஸ்கூலில் தான் படித்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உட்கார்றாரு. அடுத்து ஜேகேவா அப்படியே ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுது பிள்ளைக்கு. அப்படியே எந்திரிச்சு நிற்க நம்மகிட்டே நார்மலாக இருந்திருப்பாரு ஒரு மாதிரி ஒரு பாக்ஸி ஸ்மைலில். இப்போது ஜேகேவை பார்த்ததுமே ஒரு நக்கல் சிரிப்பு மறுபடியும் ஆரம்பிச்சு ஸ்மிர்க்கு வேற. சொல்லுங்கள் மிஸ்டர் ஜான் ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஐயோ என்னடா இப்படியெல்லாம் பேசுகிறான், ஓவர் மரியாதைக்குதே அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு, சார் ஐம் ஜான் ஜங்குக், ஐம் ஃப்ரம் திஸ் பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு, இப்போ ஜிமன் என்ன சொல்லியிருப்பார் ஒரு சிட்டி நேம், அந்த சிட்டி நேம் சொல்லிவிட்டு அண்ட் 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 ஐம் ஃப்ரம் தி ஸ்கூல் அப்படிங்கிற மாதிரியே சொல்லி ஒரு ஸ்கூல் நேமாக சொல்கிறாரு. அதுவுமே ஜிமன் சொன்ன ஸ்கூல் தான். ஓ, 2 பேரும் ஒரே சிட்டிலேருந்து வந்திருக்கீங்க, சேம் ஸ்கூலும் கூட, ஆமாம் ரைட்? எஸ் சார். 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோ? எஸ் சார். ஃப்ரெண்ட்ஸ் மட்டுமா இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம டேக் கேட்க, சார் அவன் என் சித்தப்பா பையன். ஓ அப்படின்னா அண்ணாவா தம்பியா? தம்பி மாதிரி சார். ஓகே உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம டே சொல்ல நம்ம ஜேகேவோ தேங்க்யூ சார் அப்படிங்கிட்டு உட்காந்துட்டாரு. அல்லு விடுது நம்ம ஆட்கள் நம்ம டேவை பார்க்க. அண்ட் இப்போது இன்ட்ரோ அது இதுன்னு பண்ணுறதுக்குள்ளாரியே அந்த பீரியடே முடிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட வந்து 1 hour தான் ஒரு பீரியடு. அந்த 1 hour முடிஞ்சிருந்துருக்கும். அண்ட் இப்போது ஓகே காய்ஸ், கிளாஸ் முடிஞ்சது. ஸோ பிஹேவ் யோர் செல்ஃப். உங்கள் மேலே இன்கேஸ் ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் வந்தது அப்படின்னா பனிஷ்மெண்ட் ரொம்ப சிவியராக இருக்கும். ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம டே அப்படியே ஒரு மாதிரி கிளம்புறாரு. அண்ட் அப்படியே நீட்டு கிளாஸஸ் போகுது. அடுத்து பார்த்தா லஞ்சு பீரியடுக்கு முன்னாடி சுகா கிளாஸு. அவ்வளோதான், ஜெமினால உயிரே போயிடுச்சு. சுகாவா அப்படியே முறைச்சு நம்ம ஜெமினை தான் பார்த்துட்ருக்காரு. ஜெமினா கொப்பை பூனை மூஞ்சி அப்படிக்க பாடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஜெமின் ஒளிஞ்சு உட்காந்துட்ருப்பாரு. பட் இருந்தாலுமே நம்ம சுகா நம்ம ஜெமினை தான் ஒரு மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி முறைச்சி பார்க்குறது, நோண்டி கேள்வி கேட்குறது. லைக் அவருமே வந்து கிளாஸஸ் எதுவும் எடுத்துருந்துருக்க மாட்டார். பட் இன்ட்ரோ அப்படிங்கிற பேரில் இந்த ஊரா, இந்த ஸ்கூலா, ஓகே அப்படி இப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம ஜிமனை எழுப்புறதுன்னுட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்திருப்பாரு நம்ம சுகா. நம்ம ஜிமனுக்கெல்லாம் காண்டாயிடுச்சு. கொப்பம் அவனே எல்லாத்துக்கும் ஏன்டா இப்படி எனக்கு சேர்த்து வச்சு பழி வாங்குறடா பையா அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிக்கிட்டு நம்ம ஜிம்மன் இருந்திருப்பாரு. அப்படியே லஞ்ச் பிரேக் ஆகுது. அண்ட் லஞ்சும் பார்த்தா அவங்க கேன்டீனில் போயிட்டு சாப்பிட்றாங்க. அண்ட் ஆஃப்டர் லஞ்ச் பிரேக், இது ஃபர்ஸ்ட் டே காலேஜ் அப்படிங்கிறதுனால இப்போ இந்த ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் இல்லையா, கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், அது ஒரு கொஞ்சம் நாட்களுக்கு இப்போ பசங்க வந்து காலேஜில் பழகிற வரையும் அவங்கள இந்த ஆஃப்டர்நூனுக்கு மேலே கிளாஸஸ் எதுவும் எடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் விட்டுருவாங்க ஒரு சில காலேஜில். நான் படித்த காலேஜில் அந்த மாதிரி தான் விட்டுருவாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன டீம் வேணுமோ அதில் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம், என்ன ஸ்போர்ட்ஸ் வேணுமோ அதில் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அவங்க ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்பாங்க லஞ்சுக்கு முன்னாடியே நம்ம சுகா. இப்போது அவங்கவுங்களுக்குன்னுட்டு இந்த மாதிரி இந்த பிளேஸ் அப்படின்ட்டு ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பாங்க. அண்ட் இப்போது லஞ்சு முடிச்சுட்டு எல்லா பசங்களும் இப்போ பெல்லும் அடிச்சிட்டாங்க லஞ்ச் பிரேக் முடியறதுக்கு. இப்போ எல்லாம் அந்த கிரவுண்டில் தான் அசம்பிள் ஆகுறாங்க. அண்ட் இப்போது அந்த கிரவுண்டில் அந்த வாலிபால் மேட்ச் எல்லாம் விளையாடுவாங்க இல்லையா, அந்த கிரவுண்ட் இருக்கும் இல்லையா, அந்த கிரவுண்டை சுற்றி தான் மொத்த காலேஜுமே நின்றுட்டுருக்கு. இப்போது ஜேகேக்கு ஜிமனுக்கு மட்டும் இல்லை, ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு யாருக்குமே அங்கே என்ன நடக்குது அப்படின்ட்டு ஒன்றுமே புரியலை. அண்ட் எல்லோரும் நின்றுட்டுருக்காங்க, என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னுட்டு. அங்கே எல்லோரும் சுற்றி நின்றுட்டுருக்காங்க இல்லையா, அங்கே என்ன நடக்குது பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஆர்வத்தில் நம்ம ஜிமனும் ஜேகேவும் ஓடி போயிட்டு அங்கே பார்க்குறாங்க. ஒன்றும் புரியலை, ஒன்றும் தெரியலை. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கிட்டு பசங்களை அப்படியே முன்னாடி தான் கஷ்டப்பட்டு இடுக்கி நெருக்கி நிற்கிறாங்க. பார்த்தா அந்த கிரவுண்டில் இப்போது மார்னிங் எல்லாம் ராகிங் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த பசங்க 3rd இயர் அண்ட் 2nd இயர் 2 இயர் பசங்களும் ராகிங் தான் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா. எல்லாத்தையுமே நம்ம டே தான் அந்த வண்டியில் வரும்பொழுதே எல்லாத்தையும் நோட் பண்ணியிருப்பார்ல, ஈச் அண்ட் எவ்ரி திங் நூக் அண்ட் கார்னர் நோட் பண்ணியிருப்பார் இல்லையா. இப்போது அதில் ஒரு பர்சன் மிஸ் ஆகாமல் நம்ம டே மொத்த அங்கே ராகிங் யார் பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அந்த மொத்த பசங்களையும் அந்த கிரவுண்டில் தான் நீல் டவுன் பண்ண வச்சுருக்காரு. இப்போ நீல் டவுன் பண்ணுங்க அப்படின்ட்டு போகலை, அங்கேயே ஒரு சேரை போட்டு அப்படியே கால் மேலே கால் போட்டு ஒரு மாதிரி மாசாக உட்காந்துட்ருக்காரு. பட் ஃபேஸை பார்த்தா அப்படியே ஹிட்லர் ஃபேஸ் அப்படியே தெரியுது.
அங்கே இருக்கிற பசங்களும் தீவிர என்ன இப்படி பண்ணிகிட்ருக்காரு, பனிஷ்மெண்ட்டா இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஃபஸ்ட் இயர் பசங்களுக்கெல்லாம் அள்ளி விட்டுருச்சு. இந்த பக்கம் நம்ம ஜேகேவா, அட கடவுளே இவங்ககிட்டயும் போயிட்டு நம்ம வம்பிழுத்தோம், இதில் ஃப்ளர்ட் வேறு பண்ணணுமே, ஐயோ ஃப்ரீ டைம் இருந்தால் லவ் பண்ணலாமா அப்படின்னு வேறு சொல்லிட்டு வந்தனே, இவனா அது அப்போ வேறு மாதிரி இருந்தான், இப்போ என்னவோ இப்படிக்கிறானே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிம்முன்னு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே நினச்சிட்டு இருக்காரு. ஜேகேக்கு அப்படியே அள்ளி இல்லை, அப்படியே டே பார்க்குறாரு. எத்தனை தடவை நான் உங்களுக்கு சொல்கிறது, ஆல்ரெடி லாஸ்ட் 1 வீக்காக நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன். ஃபர்ஸ்ட் இயர் பசங்க வர போகிறாங்க, ராகிங் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன்னா, பட் ஒருத்தர் என் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்த மாதிரி தெரில. ஸோ எல்லோரும் என்ன பண்ணுறீங்க, வீட்டுக்கு போகிற வரையும் இதே மாதிரி நீல் டவுன் பண்ணுங்கள். வீட்டுக்கு போயிட்டு அப்பாலஜி லெட்டர் 100 டைம்ஸ் எழுதிட்டு வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சார் சார் அப்படிங்கிற மாதிரி அப்படியே கோரஸாக கற்றுதுங்க. 200 டைம்ஸ், மறுபடியும் சார் அப்படின்னா 300 டைம்ஸ், சார் 100 டைம் போதும் சார் அப்படின்னா 300 டைம்ஸ். நான் 1 டைம் சொல்லும் பொழுதே நீங்கள் வாயை பொத்திக்கிட்டு இருந்தா 100 டைமோட நோட்டு தெரியும், 100 டைம்ஸோட நோட்டு தெரிஞ்சிருப்பேன். சார் சார் அப்படின்ட்டு எனக்கு இன்னும் டென்ஷன் படுத்திட்டீங்க. ஸோ 300 டைம்ஸ் அப்பாலஜி லெட்டர் எழுதிட்டு வந்து நாளைக்கு மார்னிங் என் டேபிள் மேலே இருக்கணும், ஸ்டாஃப் ரூமில் என் டேபிள் மேலே இருக்கணும். ஓகே, ஒரு தடவை மிஸ் ஆனாலும் 500 டைம் எழுத வச்சுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பசங்க எல்லாம் கப் சுப்புன்னு ஆயிடுச்சுங்க. இன்னும் அவ்வளோ பயம் நம்ம டேனாக்க. ஜேகேவா அள்ளி விட்டுருச்சு, தீவன் பக்கம் இனிமேல் திரும்பி இந்த தலை வச்சு கூட படுக்கக்கூடாது அப்படின்ட்டு அவர் அந்த பக்கம் நினச்சிட்ருக்காரு. இந்த பக்கம் ஜிமினா, ஆஹா ஏன்டா முயல்ல அப்படின்னா, என்ன ஜிமன், ஓ எந்த தான் நான் ஒரு ஹேண்ட்ஸம் மேனை பார்த்தேன், அவர் தான் இந்த ஆத்தோடைய ஓனர் அப்படின்னு, அது இந்த ஆள் தானா அப்படின்னு மாதிரி கேட்க, ஆமாம் ஜிமினா மூஞ்சியை பாரு பயமாக இருக்குதுடா, வாடா பயமாக இருக்குடா வாடா போயிடலாம் அப்படின்ட்டு நம்ம ஜிமினும் ஜேகேவும் போயிருந்திருப்பாங்க. அங்கேருந்து அவங்களுமே வந்து இந்த ஸ்போர்ட்ஸ்லேயும் அவங்கள ஜாயின் பண்ணல, லைக் அப்படியே எதில் சேரலாம் அப்படின்ட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்படியே அந்த டேவும் போயிருந்திருக்கும், அப்படியே வீட்டுக்கும் போயிருந்திருப்பாங்க. நம்ம டேவா வீட்டை விட்டு வெளியவே வரலையே, கப்சுப்புன்னு ஆள் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்குது. ஜேகேவுடைய அம்மாலாம் பார்க்குறாங்க, என்ன ஆச்சு என் மகனுக்கு, என்ன ஒரு அதிசயம், வெளியில் போகிறோம் ஊரை சுற்றி பார்க்குறேன்னு வானே, புது இடத்துக்கு எங்கேனா போனால் இங்கே என்னவோ இங்கே இருக்கிறானே அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்க. ஜிமினே, ஆத்தா என்றா என் மகன் வீட்டில் உட்காந்துக்கிறான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாளைக்கு காலேஜ் இருக்குதுல்ல, ஊரை சுற்றுறதுக்கு போயிட்டாக்க லேட்டு கீட்டு ஆகிட்டாக்க என்ன பண்ணுறது, அதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் வாய்க்கு வந்ததால் அடிச்சு விட்டு போக, ஓஹோ புது ஊருக்கு வந்ததுமே என் மகனுக்கு பொறுப்பு உணர்வு பூரா வந்துருச்சாட்டுக்குதே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகேவுடைய அம்மாலாம் நினச்சிக்கிட்டு இருக்க. அப்படியே அன்றைக்கி நைட்டு போகுது, நைட்டு ஃபுல்லாக நம்ம டேக்கு தூக்கமே வரல. அந்த 3rd இயர் 2nd இயர் பசங்களை அந்த கிரவுண்டில் நீல் டவுன் பண்ண வச்சுது. இதில் சார்னு அந்த பசங்க கற்றுனாலும் மனசாட்சியே இல்லாமல் 100 இன்க்ரீஸ் பண்ணி 300 டைமு இம்போஷன் கொடுத்தது. இன்கேஸ் முடிக்கலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே 500 டைம் எழுதி வைக்கணும் அப்படின்னது. என்னமே மர்சியாக இல்லாமல் பேசுகிறாரு அந்த சார் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம இந்த பக்கம் நம்ம ஜெய் நினச்சிட்ருக்காரு, லூஸு ஜேகே எரும மாட போயும் அவன்கிட்டயாடா வம்பிழுத்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அவருமே அப்படியே படுத்து தூங்கியிருப்பார். நெக்ஸ்ட் டே ஆகுது. அண்ட் அதே மாதிரி சேம் டைமில் இப்போ கிளாஸ் வந்து 9:30க்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நம்ம 9 o'clock ஷார்ப் 9 o'clock அந்த கேட்டுக்குள்ளே என்டர் ஆகிடுவார். அதே மாதிரி ஷார்ப் 9 o'clock என்டர் ஆகிட்டாரு. இன்றைக்கி பார்த்தா ஒரு பசங்களும் வந்து ராகிங் பண்ணல. பட் பசங்க இருக்காங்க கிரவுண்டில், எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க, எல்லாம் புக் வச்சு ஒரு சிலது படிச்சுட்ருக்காங்க, ஒரு சிலர் வந்து கேங்காக நின்று பேசிகிட்டு இருக்காங்க, ஒரு சிலர் இப்போ தான் கிளாஸுக்கு போயிட்டுருக்காங்க, அந்த மாதிரி இருக்குது. பட் ராகிங் இன்றைக்கி நடக்கலை. அப்படியே அந்த வண்டி எடுத்துகிட்டு போய் பார்க்கிங் லாட்டில் விட்டுட்டு ஸ்டாஃப் ரூம் தான் போகிறாரு. அண்ட் போயிட்டு பார்த்தா அவ்வளோ பேப்பர்ஸ், பார்த்தா எல்லாமே அசைன்மெண்ட் பேப்பர்ஸ் தான், எல்லாம் அந்த அப்பாலஜி லெட்டர் எழுதியிருப்பாங்க இல்லையா, அதுதான். அப்படியே பார்க்குறாரு, ஓகே குட் அப்படின்ட்டு அவருமே அப்படியே உட்காந்துட்ருக்காரு. டைம் ஆகிடுது. ஃபர்ஸ்ட் பீரியட் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் பீரியட் ஸ்டார்ட் ஆனதுமே நம்மகிட்ட எப்பவும் போல் நேற்று அட்டெண்டன்ஸ், இன்றைக்கி புக்கு
அப்படியே புக் எடுத்து ஃபோல்ட் பண்ணி அவளுடைய தாய்ஸில் அடிச்சுக்கிட்டே அப்படியே போகிறாரு. அதை பார்த்ததுமே இத்தனை நாள் செகண்ட் இயர் தேர்ட் இயர் பசங்க பயந்துட்டு இருந்ததுங்க, இப்போ ஃபர்ஸ்ட் இயர் பசங்களும் நேற்று நடந்த விஷயத்தில் அதுங்களும் பயப்பட ஆரம்பிச்சிச்சுங்க. ஏன்னா விசாரிச்சுருந்துருப்பாங்க அந்த சார் எப்படின்னுட்டு, அது சரியான ஹிட்லரு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்திருப்பாங்க. அந்த சார் இந்த மாதிரி தான் தைஸில் இந்த மாதிரி புக்கு ஏதாச்சும் வச்சு அடிச்சுட்டே வருவார். அந்த சவுண்டை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க, சைலண்ட் ஆகிடுங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி அந்த சீனியர் பசங்களாம் சொல்லியிருந்திருப்பாங்க. அண்ட் அதை பார்த்து அந்த ஃபர்ஸ்ட் இயர் பசங்களும் கொஞ்சம் உஷாராயிடுச்சுங்க. டே வர சவுண்டை கேட்டதுமே கப்சுப்புன்னு எல்லாம் வாய் முடிக்கணும், அது அதுங்க பிளேஸில் செட்டில் ஆக நம்ம டேவை பார்க்குறாரு. ஓ, நேற்று அவங்களுக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட்டில் இவங்களுக்கும் புத்தி வந்துருச்சு போலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம டே உள்ளே போகிறாரு. எல்லா கோரஸில் குட் மார்னிங் சொல்ல, குட் மார்னிங் சிடான் அப்படின்ட்டு நம்ம டே மறுவார்த்தை எதுவும் பேசலை. அவர் பாட்டுக்கு அவர் போயிட்டு சாக்பீஸ் எடுத்துகிட்டு டீச் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பக்கம் நம்ம அண்ட் ஜேகேவும் சரி ஜிமனும் சரி நார்மலாக நல்லா தான் கவனிச்சிட்ருக்காங்க. அண்ட் நிறைய கொஷின் கேட்குறாங்க. நம்ம ஜேகேவுமே பதில் சொல்கிறாரு, தெரிஞ்ச அளவுக்கு எல்லாமே சொல்கிறாரு. அண்ட் இப்படியே தான் கிளாஸ் போகுது. கிளாஸும் அடுத்து முடிஞ்சிடுச்சு. நம்ம டே அதே மாதிரி அடுத்த கிளாஸுக்கு வேறு கிளாஸ் கிளம்பிட்டாரு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தா கெமிஸ்ட்ரி பீரியட். கெமிஸ்ட்ரி அப்படின்னாலே நம்ம ஜெக்கேக்கும் சரி நம்ம ஜிமனுக்கும் சரி சுட்டு போட்டாலும் வராது. கெமிஸ்ட்ரி சார் யாரோ இருக்கும்னிட்டு நம்ம ஆளுங்க அப்படியே பேசிக்கிட்டு கிடக்க, இப்போ பார்த்தா உள்ள நம்ம சுகா தான் என்டர் ஆகுறாரு. பார்த்தா நம்ம சுகா தான் கெமிஸ்ட்ரி ஸ்டாஃபு. இப்போது மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா அவங்களுக்கு அலைடு சப்ஜெக்ட் ஒன்று வரும் இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயரில் கம்பல்சரி அவங்களுக்கு அலைடு சப்ஜெக்ட் ஒன்று வந்தே ஆகணும். அண்ட் ஃபைனல் இயரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்களுடைய சப்ஜெக்டை அலைடாக கொடுத்துப்பாங்க. இப்போ மேக்ஸு அப்படின்னாக்கா மேக்ஸ் மட்டும் படிக்கிற மாதிரி, மேக்ஸே அவங்களுக்கு அலைட் சப்ஜெக்டாக வர மாதிரி பண்ணுவாங்க. அண்ட் இப்போ ஃபர்ஸ்ட்டு 2 இயர் அவங்க கம்பல்சரி வேறு சப்ஜெக்ட் படித்து தானே ஆகணும் அலைடாக வர்றது அப்படின்ட்டு. இப்போது மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கெமிஸ்ட்ரி அலைடாக வருது. இப்போது கெமிஸ்ட்ரிக்கு நம்ம சுகா கெமிஸ்ட்ரி ஸ்டாஃப் அப்படின்னதுமே ஜிம்மினுக்கு பாதி பிராணன் போயிடுச்சு. பாத்தி இவன் கெமிஸ்ட்ரியா, எனக்கு கெமிஸ்ட்ரினாலே சுத்தமாக வராதே, எனக்கு ரொமான்ஸை தவிர ஒரு ஒன்றுமே தெரியாது கெமிஸ்ட்ரியில் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அவர் நினச்சிட்டு இருக்காரு. ஆளுக்கு வந்து ரொமான்ஸ் தான் தெரியுமா, கெமிஸ்ட்ரி அப்படின்னாலே ரொமான்ஸ் தானே நம்ம ஜிம்மனுக்கு. அப்படியே வந்து மனசுக்குள்ளே வந்து புலம்பிட்டு கிடக்க. அண்ட் சுகாவுமே கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. கேள்வியாக கேட்குறாரு நம்ம ஜிம்மின்னு. பெக்க தான் நம்ம ஜிம்மின்னு ஒன்றுமே சொல்லலை, ஒத்த பதில் கூட வாயிலேருந்து வரல. ஜேகேக்கு சிரிப்பாக வருது. என்ன எந்த ஸ்டாஃபையும் எந்த ஸ்டூடெண்ட்டையுமே நம்ம சுகா வந்து கேள்வி கேட்கல. கேள்வி ஸ்டார்டிங்லேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து அப்படியே நம்ம சிமினை தான் வச்சு செய்கிறாரு நம்ம சுகா. சுகாக்கே ஒரு மாதிரி சிரிப்பாக இருக்குது நம்ம சிமினுடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது. அப்படியே கிளாஸ் முடியுது. அப்படியே சுகா நக்கலாக ஒரு ஸ்மைல் வர அப்படியே திரும்பி பார்த்துட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐப்ரோவை மட்டும் ரைஸ் பண்ணிவிட்டு நம்ம சிமினை பார்த்து ஒரு ஐப்ரோ மட்டும் ரைஸ் பண்ணுறாரு. போன மூஞ்சா போடாங்க கொப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சிம்மன் நினச்சிக்கிட்டு அவர் பாட்டுக்கு அவர் மறுபடியும் அவருடைய சீட்டில் உட்காந்துக்கிட்டாரு. அண்ட் இப்படியே கிட்டத்தட்ட 1 வீக் போயிடுச்சு. அண்ட் ஆஃப்டர் 1 வீக் ஃப்ரெஷர்ஸ் டே பார்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 1 வீக்கில் நம்ம சுகா நம்ம ஜிம்மனை வச்சு செஞ்சுருப்பார், கேள்வியாக கேட்டு சாவடிச்சிருப்பாரு. பட் ஜிம்மன் வாயிலேருந்து ஒத்த பத்தில் வாங்கியிருக்க முடியாது நம்ம சுகாவால். நம்ம ஜிம்மினுக்கு அப்படியே வாழ்க்கையை வெறுத்து போச்சு. நான் படிக்கவே கூடாது, மாடு கூட மேய்ச்சிக்கிறன்ற அளவுக்கு வந்துட்டார் நம்ம ஜிம்மின்னு. அண்ட் இப்படி இருக்கு ஃப்ரெஷர்ஸ் டே பார்ட்டி இருக்குது, யார் அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கா. நம்ம ஜிம்மினுக்கு அப்போ தான் வந்து மண்டையில் ஒரு சூரிய உதயமே வந்துச்சு. அப்போ டான்ஸு ப்ராக்டிஸு ஒரு 2 நாள் நடக்கும், 3ஆவது நாள் ப்ரோக்ராமு அப்படின்னு 2 நாள் முழுசாக தானே நம்மளுக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்குவாங்க. அப்போ 2 நாள் கிளாஸ் அட்டன் பண்ணமானாவே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிம்மன் வந்து மூளைக்குள்ளேயே பக்கா பிளான் போட்டுக்கினேன். அப்படியே பக்கத்தில் இருக்க நம்ம ஜெகேவை பார்த்து டே முயல் அப்படின்னா, என்ன ஜிம்மன் பார்த்தால நீயே, ஏன் அப்போ இல்லை ஏன் அட்டும் இல்லை ஏன் புட்டும் இல்லை, இந்த மச்சான் சொல்கிறத கேள்றா அப்படின்னா, என்னடா சொல்லி தொலை, நம்ம 2 பேரும் போய் டான்ஸில் சேர்ந்துக்கலாமா? போடா எவன் வர்றவான், சொல்கிறத மட்டும் கேள்றா, ஏன்டா எப்படியோ உயிர் எடுக்கிற அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு, இங்கே பாரு 2 நாள் நம்ம டான்ஸுக்கு போயிட்டோம்னு வச்சுக்கோ, 2 நாள் கிளாஸு கட்டடிச்சிடலாம். அதோட 3ஆவது நாள் ப்ரோக்ராமா, அப்போ 3 நாள் கிளாஸு கட்டு நம்மளுக்கு. அதே நீ கிளாஸ்லேயே உட்காந்துன்னு வச்சுக்கோ, உனக்கு கேள்வி கேட்டே சாகடிக்குமா அந்த வெள்ளமுஞ்சி ப்ரொஃபஸரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. கரெக்டாக தான்ட்டு சொல்கிற, பேசாமல் போயிடலாமா, அத்தையே தான் நாளைக்கு உள்ளான்னு சொல்கிறேன், வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஜெக்க கை பிடிச்சி எடுத்துகிட்டு போக. அந்த டைம்னு பார்த்தா
டேவுடைய கிளாஸ் பீரியட் தான். டேவுடைய கிளாஸ் ஹார்ஸில் தான் அந்த சீனியர்ஸ் இருப்பாங்களே, தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க தானே எப்போவுமே அந்த ஃப்ரெஷர்ஸ் டே பார்ட்டியெல்லாம் கொஞ்சம் முன்னாடி நின்று நடத்துவாங்க. அவங்க வந்து டான்ஸ்க்கு யாராச்சும் வரீங்களா, வில்லிங்காக இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க தான் வந்திருப்பாங்க. இப்போது நம்ம ஜெகேவும் ஜெமினோ வாலண்டியராக சீனியர் நானும் வரேன் தான் இந்த முயல் முஞ்சியாக வர்றானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு 2 கையை தூக்கிட்டு முன்னாடி போட டே பார்க்குறாரு. ஓ, கிளாஸ் கட் அடிக்க பிளானா அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நம்மகிட்டே எதுவும் சொல்லலை. பார்க்குறேன் என்ன டான்ஸ் ஆடுறீங்கன்ட்டு அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு அவர் எதுவும் சொல்ல, வில்லிங்காக இருக்கிறவங்க போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் சைலண்ட் ஆகிட்டார். அண்ட் இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. இன்றைக்கி வந்து லிஸ்ட்டு மட்டும்தான் எடுத்திருப்பாங்க. அவங்கள ப்ராக்டிஸ்க்கு யாருக்கும் கூட்டம் இருந்திருக்க மாட்டாங்க. இப்போது 3 நாளைக்கு கிளாஸ் கட் அடிக்க போகிறோம் அப்படின்னதுமே நம்ம ஜிமினுக்கும் சரி, நம்ம ஜெகேக்கும் சரி அப்படியே வானத்திலே பறக்கிறாட்டுக்குது. நைட்டு ஃபுல்லாக தூக்கம் வரல. ஐயோ ஐயோ ஐயோ, நாளைக்கு இந்த டான்ஸ் ப்ராக்டிஸு, 3 நாளைக்கு நம்மளுக்கு கிளாஸ் இல்லை, 3 நாளைக்கு கிளாஸ் கட்டு அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம மாலையெல்லாம் அப்படியே ஆனந்தம் தாங்கலை. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. அந்த ஆனந்தத்தில் பிள்ளைங்களுக்கு தூக்கம் கூட வரல நைட்டெல்லாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. அப்படியே நம்ம ஜிம்மின் அடிச்சு பிடிச்சி எழுந்து, ஆஹா காலையில் எழுச்சிடா, இன்றைக்கி எனக்கு கிளாஸ் இல்லைடா, நாளைக்கு இல்லைடா, நாளைக்கு இல்லைடா அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அப்படியே போய் ஆனந்த தாண்டவம் தான் நம்மளுக்கு. அப்படியே குளிக்கும் போதே ஒரே ஆர்ட் அண்ட் டான்ஸ் தான். பார்க்க போகிறாங்க எல்லோரும் இந்த ஜிம்மின்னு பார்க்கக்கூடிய நடனத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அப்படியே வந்து பாத்ரூம்லேயே 3 வாக்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு நம்ம ஜிம்முன்னு. அப்படியே அடிச்சு பிடிச்சி குளிச்சுட்டு வெளியே வர, எவ்வளோ நேரம் ஜிம்மு அப்படின்ட்டு ஜெக்கே வேறு. ஏன்னா 2 பேரும் ஒரே பெட்ரூமில் தான் ஸ்டே பண்ணியிருந்திருப்பாங்க. அண்ட் ஜெக்கேவும் போயிட்டு அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு வராரு. காலேஜுக்கும் போயிட்டாங்க 2 பேரும். இப்போ ஃபர்ஸ்ட் இயர் வந்து நம்ம டே தான் கிளாஸ் எடுத்துகிட்ருக்காரு. அப்படியே சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வராங்க. சார் அப்படின்னா, என்ன சார் டான்ஸ் ப்ராக்டிஸ் கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்படியே ஜிம்மின்னு ஜேகே இன்னும் 2-3 பசங்க கிளம்பிட்டாங்க. போகும்பொழுதே அப்படி கூட ஸ்கூல் பேக் கூட காலேஜ் பேக்கு சேர்த்து தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த பசங்களை பார்க்குறாங்க. இதுங்க எதுக்கு காலேஜ் பேக்கு சேர்த்து எடுத்துகிட்டு போகிறேங்க, கிளாஸில் வைக்க என்ன அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கேன். பட் எதுவும் சொல்லலை. எல்லாம் அப்படியே போயிட்டாங்க. அண்ட் இன்னும் கொஞ்சம் பேர் வராங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னா நம்ம திரும்பி பார்க்குறாரு. இப்போ என்ன சார் கொயர் அப்படின்னு மாதிரி சொல்ல, ஒரு கேர்ள்ஸ் ஒரு 10 எழுந்து ஓடி போயிடுச்சுங்க. கேர்ள்ஸில் ஒரு 6-7 எழுந்து ஓடி போயிடுச்சுங்க கொயர் அப்படின்ட்டு. அண்ட் அப்படியே இருக்க திரும்ப இன்னொரு கோஷ்டி வருது. எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னா, இப்போ என்ன சார் வாலண்டியர்ஸ், ஓகே போங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கு இதுக்கு அப்படின்ட்டு எல்லா பசங்களும் வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருப்பாங்க. இப்போ மிச்சம் மீதி பார்த்தா கிளாஸில் ஒரு 10 கூட இல்லை. என் டேவும் பார்க்குறாரு, இந்த ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ஒன்றும் டீச் பண்ண முடியாது அப்படின்ட்டு அவருமே ஓகே ஏதாச்சும் புக் எடுத்து படிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவருமே டேபிள் மேலே வச்சுட்டு அவர் பாட்டுக்கு அவருமே அந்த புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பக்கம் நம்ம ஜிம்மன் செக்க போனாங்க இல்லையா, அவ்வளோதான். 2ம் போகிற வழியிலே அப்படி டான்ஸ் ஆடினா போதுங்க. சீனியர்ஸ் பார்க்குறாங்க, ஆஹா இதுங்க 2ம் ஆடத்தை பார்த்தாக்க நல்லா டான்ஸ் ஆடுங்க போலியே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அப்படியே அங்கே போய் பார்த்தா ஃபஸ்ட்டு எடுத்ததுமே இதுங்க 2ம் பேக்கை தான் பிரிக்குதுங்க. பேக்கை பிரித்து பார்த்தா என்ன ஃபஸ்ட்டே வந்து அந்த சீனியர்ஸ்க்கு டவுட் வந்திருக்கும், எதுக்கு இதுங்க பேக் எடுத்துன்னு வருதுங்க, அதுக்கும் மேலே பேக் என்னத்துக்கு இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே பார்த்தா அம்முட்டு ஸ்நாக்ஸு. ஏன்னா 2 நாளுக்கு கிளாஸ் நடக்காது, ஏன்னா 3 நாளைக்கு கிளாஸ் நடக்காதுன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. இப்போ கிளாஸ் நடக்கல அப்படின்னா அவங்க இஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல. நம்ம ப்ரோக்ராம் டைம்லலாம் மோஸ்ட்லி ஸ்டாஃப்ஸ் யாரும் கண்டிக்க மாட்டாங்கல்ல. அதனாலவே நம்ம ஜிம்மினும் ஜெக்கேவும் அவ்வளோ ஸ்நாக்ஸ் எடுத்து பேக்கில் ரொப்பிட்டு வந்திருப்பாங்க. எவன்டா எனக்கு கேட்க போகிறானோ 3 நாளைக்கு அப்படின்ட்டு சீனியர்ஸ் பார்க்குறாங்க. கடவுளே இவ்வளோ ஸ்நாக்ஸா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு அவங்க எதுவும் சொல்லலை. ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் பசங்க பாவம் என்ஜாய் பண்ணிட்டுன்னு விட்டுட்டாங்க. அண்ட் இப்படியே போகுது. அந்த 2 நாள் முடிஞ்சது. டான்ஸ் ப்ராக்டிஸால் செமையாக போயிருந்துருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் டே ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரெஷர்ஸ் டே பார்ட்டி. அண்ட் டே பார்க்குறாரு, டான்ஸுன்னு போயிட்டு தப்பிச்சிட்டீங்களா 2 பேரும், என்னத்தை தான் ஆடுறீங்கன்னு நானும் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம சுகா அண்ட் நம்ம டே 2 பேருமே அப்படியே அங்கே முன்னாடி தான் உட்காந்துட்ருக்காங்க. ப்ரோக்ராமும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ டிபார்ட்மெண்ட் வைஸ் டான்ஸ் அப்படின்றாங்க. அவ்வளோதான். நம்ம டேக்கும் நம்ம ஜிம்மனுக்கும் ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து காலேஜில் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ டான்ஸ் பண்ண போகிறாங்க இல்லையா, அதுக்காக தான் நர்வஸ் கொஞ்சம். சீனியர்ஸ்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, போக போக பழகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களுமே கொஞ்சம் தைரியம் கொடுக்குறாங்க. அண்ட் இப்போது டான்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம டேவா, ஓ டான்ஸ் வந்துருச்சோ 2 பேர்தும் பாருங்க பார்க்குறேன் என்ன தாடுறீங்கன்னுட்டு. சுகாவும் நம்ம டேவுமே ஒரு மாதிரி ஸ்மிர்க் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்காங்க, நக்கல் ஸ்மைல்லாம். டான்ஸும் ஸ்டார்ட் ஆகுது. இப்போது ஜேகே அண்ட் ஜிமன் 2 பேருமே தான் ஃப்ரண்ட்டில் நின்றுட்டு இருந்திருப்பாங்க. இப்போது சென்டரில் நின்று ஆடுவாங்க இல்லையா, இப்போ நல்லா ஆடுறாங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் சென்டரில் போட்டுருவாங்கள்ல, அந்த மாதிரி
நம்ம ஜிம்மனையும் நம்ம ஜெக்கியவையும் தான் சென்டரில் போடுறாங்க. நம்ம ஜிம்மன் ஃப்ளெக்சிபிலிட்டி எப்படி இருக்குது நம்ம ஜிம்மனுக்கு, அதை பார்த்ததுமே நம்ம சுகாலாம் அப்படியே வாயை பொழந்துட்டாரு. ஆ என்ன இவன் இப்படி ஆடுறானா அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு. அண்ட் ஜெயிக்கவுமே அதுக்கு கீழே இல்லைல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி டான்ஸ் பண்ணுறாங்க அதை பார்த்ததுமே நம்ம டேக்கு ஒரு மாதிரி, இவன் என்ன இவ்வளோ நல்லா டான்ஸ் பண்ணுவானா அப்படிங்கிற மாதிரி நம்ம டேக்கு. அப்படியே 2 பேரும் வச்சக்கன் எடுக்காமல் நம்ம ஜிம்மனையும் நம்ம ஜெக்கவையும் தான் 2 பேரும் பார்த்துட்ருக்காங்க. இப்போது ஜிம்மன் அந்த ஜம்ப் பண்ணும் பொழுது, டான்ஸ் ஆடும் பொழுது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணும் பொழுது அவருடைய ஷர்ட் அப்படியே மேலே தூக்குது. அவருடைய அந்த பாடி டோன் இருக்கும்ல, லைக் அவர் கொஞ்சம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி ஜிம் பண்ணி இப்போது 6 பேக்லாம் வச்சுருக்காருல, அது மாதிரி அதுவெல்லாம் அப்படியே தெரியுது நம்ம சுகாக்கு. நம்ம டே அதெல்லாம் கண்டுக்கல. அவருடைய ஃபோக்கஸ் மொத்தமும் நம்ம ஜெக்கி மேலே தான் இருக்குது. ஓ இவ்வளோ நல்லா டான்ஸ் பண்ணுவியோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம டே அண்ட் அப்படியே ப்ரோக்ராம் முடியுது. அன்றைக்கி அப்படியே ஆஃப் டேலேயே காலேஜுமே முடிஞ்சிருக்கும், எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. நெக்ஸ்ட் டே காலேஜ் லீவு. வழக்கம் போல் நம்ம ஜிம்மனும் நம்ம ஜெயிக்கவும் அப்படியே வீட்டு விட்டு வெளியவே வரல. பார்த்தோன்னா அப்புறம் நல்ல பிள்ளைங்களாட்டு வீட்லேயே உட்காந்துக்குதுங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே காலேஜ் வருது. தேவா பார்க்குறாரு. ஓ ஆட்டம் ஆடுற ஆட்டம், இனிமேல் நான் ஆடுறேன் பாரு ஆட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம தேவா வச்சு வாங்குறாரு. கேள்வியாக கேட்டுட்டு சாவடிக்கிறாரு நம்ம ஜெக்கிவையும் நம்ம ஜிம்முனையும். இதுங்களுக்கு ஒன்றுமே மேக்ஸ் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு பதில் சொல்லுதுங்க. அண்ட் சுகா கேட்குற கேள்விக்கு தான் நம்ம ஜிம்முனால பதில் சொல்ல முடியல. இப்படியே போயிட்டுருக்க. இப்போ எக்ஸாம் அப்படின்றதுனால இப்போ மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி எங்களுக்கு ரிவிஷன் எக்ஸாம் மாதிரி ஒன்று வைப்பாங்க காலேஜில். யூனிட் எக்ஸாமாக எதுவும் சொல்லுவாங்க, அந்த மாதிரி வைப்பாங்க. இந்த மாதிரி தான் இப்போ நம்ம ஜிம்மனுக்கும் செக்குக்கும் வச்சிட்ருக்காங்க. ரிசல்ட்டும் வந்துருச்சு. அவ்வளோதான், நம்ம ஜிம்மனுக்கெல்லாம் செமையாக அல்லு இல்லை, நம்ம ஜெயிக்கவும் அதே தான். அண்ட் இந்த கேப்பில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, நம்ம ஜெயிக்கவுடைய அம்மா கிட்ட பேசி நல்லாவே ஃப்ரெண்டாக இருந்திருப்பாங்க. அவர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு காலையிலே, இந்த மாதிரி தான் எக்ஸாம் நடந்தது, இன்றைக்கி நான் பேப்பர் கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்த பக்கம் ஜேகேவுடைய அம்மாவோ அப்படியாப்பா சரிப்பா, மார்க் என்ன எடுக்கிறாங்கன்னு இருக்கட்டும் கொஞ்சம் சொல்லுப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஓகே ஆண்டி அப்படின்ட்டு அவருமே போயிருந்திருப்பாரு. அண்ட் இப்போ ஈவினிங் ஆகிடுச்சு, பேப்பரையும் கொடுத்துட்டாங்கல்ல. இப்போ நம்ம மேக்ஸ் ஸ்டாஃப் தானே, மேக்ஸ்லலாம் இதுங்க 2 நல்ல மார்க் தான் எடுத்துருக்குதுங்க, ஓரளவுக்கு நல்லா பாஸ் ஆகிருக்குதுங்க. இப்போது கெமிஸ்ட்ரி தானே வராது நம்ம ஜிம்மனுக்கு. அப்படியே வந்ததுமே அப்படியே 2 வீட்டுக்கு தான் வருதுங்க. ஜேகேவுடைய அம்மாவோ ஆர்வமாக அப்படியே அந்த சோஃபாலேயே உட்காந்துக்கிறாங்க. ஏன்னா பேப்பர் கொடுத்துனுப்பாங்க, பிள்ளைங்கள காலேஜுக்கு போயிட்டு ஃபஸ்ட் டெஸ்ட்டு என்ன மார்க் எடுத்துனுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரே ஆர்வம். அண்ட் இப்போ விசாரிக்க நம்ம டேவும் நம்ம ஜிம்மனுக்கு கோரஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்க மேக்ஸில் நல்ல தான் மார்க் எடுத்திருப்பாங்க, அதர் சப்ஜெக்ட்ஸில் என்னென்ன மார்க் எடுத்துருக்காங்களோ எல்லாத்தையும் சொல்கிறாங்க, கெமிஸ்ட்ரியை தவிர. அண்ட் இவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு நம்ம டே என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னாக்க, மொத்தமாக அவங்களுக்கு 6 சப்ஜெக்டுடைய மார்க்கும் நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்போ அவங்க அம்மா எண்ணி பார்த்தாக்கா 5 தான் வருது, இன்னும் 1 மிஸ்ஸிங்கு. அப்படி திரும்பி ஜேகேக்கிட்ட மார்க்கு என்ன மார்க்கு, எது கெமிஸ்ட்ரியாமல்ல அதில் என்ன மார்க்குன்னு கேட்க, நம்ம ஜேகேவா அப்படியே முட்டை முழிக்கிறாரு. என்ன சொல்கிறதுன்னு தெரில. சொல்லணுமாம்மா, அம்மா அதெல்லாம் எதுக்குமா அப்படின்னா, சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி கேட்க, 30 பாஸ் மார்க்க மாட்டியா, 35. ஜிமினே ஆத்தா, ஜிமினே ஆத்தா உனதுன்ற மார்க்கு என்னவே மார்க்க சொல்கிறா, ஏனாத்துக்கு அத்தாத்தாலும் சும்மா பிஞ்சு போகிற மாதிரி மார்க்க சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி மிரட்டிக்கிட்டு கிடக்க. எனக்கு மார்க்கு அத்தா எனக்கே ஒரே சிப்பாக இருக்குது, வேலையை சொல்கிறதுக்கு ஒரே வெக்கமாகுது. ஆடா சொல்கிறா என்னான்னு சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஜிமின்னு முட்டை முடிச்சுக்கின்னு திருட்டு மொழியாட்டம் அப்படியே அவங்க அம்மாவை பார்க்க, இந்த திருட்டு முடியல் நம்மளாண்ட செல்லாதுடா ஜிமினை, சொல்லு என்னம்மா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க, சொல்லி ஆகணுமா, சொல்லு, 1 பூஜை சொல்லிட்டா அப்படின்னா ஜெய்க்கவுடைய அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. மறுக்கா சொல்லு, 1 பூஜை சொல்லிட்டா, மறுக்கா சொல்லு, மொல்லமாக சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஆத்தா சொல்கிறா அப்படின்னதுமே 1 உல்ட்டா, 1 சரி அது என்ன உல்ட்டா அப்படின்னதுமே, அது உல்ட்டாவாக போட்டு பாருங்க அப்படிங்கிற மாதிரி வாய்க்கில் சொல்ல. ஏன்னாதே அப்படின்ட்டு ஜெக்கியோடைய அம்மாவுமே இப்போது 1 உல்ட்டானதாக சொல்லியிருப்பாரு நம்ம ஜிம்முன்னு. அது அப்படியே உல்ட்டானா எனக்கு திருப்பி போடுறது தானே. இப்போ அதை திருப்பி போட்டு பார்க்குறாங்க, 0 1
கோப்பமாவனி ஒத்த மார்க் எடுத்துன்னு அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு அப்படியே நம்ம ஜிம்மின் அடிக்க விட அதான் நோ ஆங்கிரி ஜோரை முன்னேறி இருக்கிறேன்னா இல்லையா நான் அப்படின்றாரு. ஏன்னா சென்டர்லே ஆல்ரெடி கேட்டிருப்பாங்க ஜெக்குடைய அம்மா எப்படா எடுத்துனுக்கிறேன் முன்னேறிக்கிறேன் அப்படின்னுட்டு. நானும் ஜோரை முன்னேறிக்கிறேன்னு தான் சொல்லியிருப்பாரு நம்ம ஜிம்மினை. எதிரா இந்த ஒத்த மார்க் நீ ஜோரை முன்னேறுதா அப்படின்னு மாதிரி கேட்க மாத்தா நோ ஆங்கிரி ஏதோ பப்ளிக்கில் பாஸ் ஆகிட்டோம்ல, நீங்கள் என்ன சொன்னீங்க முன்ன மாதிரியெல்லாம் மார்க் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க, முன்னா என்ன எடுத்தேன் 0 தான் எடுத்தேன், இப்போ ஒன்று சேர்ந்து இருக்குதில்ல அதான் ஜோரை அதை கொஞ்சம் முன்னேறிக்குதில்ல அதான் ஜோரை முன்னேறணும்ல, அடுத்த டெஸ்ட்டில் 2 எடுக்குவேன், அடுத்த டெஸ்ட்டில் 3 எடுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஆள் ஒரு பதியாக சொல்ல ஜெக்கோடைய அம்மாக்கெல்லாம் காண்டாயிடுச்சு. அதுக்கு எங்கள் மகனே பரவாயில்லையடா பார்டர் ஃபெயிலு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இதில் வேற உங்களுக்கு ஒரு பெருமை என் மகன் பார்டர் ஃபெயிலுன்னிட்டு. உங்களெல்லாம் இப்படியே விட்டா செட் ஆகாது, சரிப்பட்டு வராது, வேலைக்கே ஆகாது, ஒன்றுத்துக்கும் உதவாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அப்படியே ஃபோனை எடுத்து கீழே இருக்க டேக்கு தான் ஃபோன் பண்ண போகுது. என்னது இது அப்படின்ட்டு அப்படியே ஜேகே பக்கத்தில் வந்து பார்க்க கிம் தயோங் அப்படின்ட்டு கொட்டை எழுத்துல இருக்குது. அதை பார்த்ததுமே பாதி பிரான் புடின்ற மாதிரி இருக்குது நம்ம ஜேகேக்கு நம்ம ஜிம்மனுக்கெல்லாம். ஐயா ஆத்தா என்ன பண்ணுற நீ அப்படின்னு மாதிரி ஜிம்மனு கேட்க கீழே ப்ரொஃபஸர் இருக்கிறான்ல, கீழே தம்பிக்கிறானே கிம் தயோங். தம்பியா? ஆமாம், அவன் என் தம்பி மாதிரிடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அப்படியே ஃபோனை பண்ணி டே அப்படின்னா அந்த பக்கம் டேவா ஆண்டி சொல்லுங்கள், இதெல்லாம் செட் ஆகாதுப்பா, இதுக்கெல்லாம் செல்லாதுங்க பழக்காதுங்க, டியூஷனுக்கு முடுக்கிறேன் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆல்ரெடி நம்ம டே சொல்லியிருப்பாரு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் டியூஷனுக்கு அனுப்புங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு. அண்ட் இப்போது அதை தான் சொல்கிறாங்க இந்த பக்கம் ஜிம்மினுக்கும் ஜேகேக்கும் உயிரே போச்சு டியூஷனா, ஐயோ நான் என்ன ஸ்கூலாடா படிக்கிறேன் நான் டியூஷன் போகிறதுக்கு அப்படின்ட்டு இதுங்க ஒரு பக்கம் ஆக்ஷன்லேயே வந்து மானான்னு கையை ஆட்டிட்டு கிடக்குதுங்க. பட் ஜேகே அம்மாலாம் அதுக்கு கொஞ்சம் கூட வந்து மதிப்பே இல்லை நம்ம ஜேகேக்கு ஜிம்மினுக்கும் அந்த பக்கம். சரி ஓகே ஆண்டி நீங்கள் இன்னைக்கு இருந்தே டியூஷனுக்கு அனுப்பினாலும் எனக்கு ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல சரிப்பா அதோ இந்த முடுக்கிற எனக்குப்பா அடிச்சு அப்படின்னுட்டு ஜேகேவுடைய அம்மா ஃபோனை வச்சுட்டு கிளம்பக்கூட பேக்கை தூக்கினு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரெண்டுத்தையும் அப்படியே தள்ளின்னு வந்து வெளியே டோருக்கு வெளியே விட்டுட்டு போங்க டியூஷனுக்கு போங்க கீழே அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆத்தாவா நீ நான் உன்னை பெத்த ஆத்தா மாதிரி தான் பார்த்தேன், நம்மளுக்கு என்ன குறை வச்சு சொல்லு அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஜிம்மின்னு கேட்க ஜிம்மினை போய் படுறா போடா அது வரைக்கும் உனக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாம் சாப்பாடு பண்ணி வைக்கிறேன் போ அப்படின்னு மாதிரி சொல்ல சாப்பாடு ஒன்று தான் கேடுங்க ஆத்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ரெண்டும் அப்படியே திருப்பின்னு அந்த பேகை தூக்கி ஷோல்டரில் தான் போட்டுக்கின்னு அப்படியே கீழே வருதுங்க. இந்த பக்கம் டேக்கு அவ்வளோ சிரிப்பாக இருக்குது இவங்க 2 பேரும் பண்ணுறது. அண்ட் அதோட அவர் ஆல்ரெடி ஃபோன் பண்ணி ஒரு பர்சனுக்கு இன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. இப்போது கீழே போனவங்க டேவா அப்படியே கேட்லேயே அவர் டோர்கிட்டே நின்றுட்டுருக்காரு வாங்க உள்ள அப்படின்னா வர்றான் அப்படின்ட்டு 2 போயிட்டு சோஃபாவில் தான் உட்காந்துட்ருக்குங்க. அண்ட் இப்போது புக் எடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம டே சொல்ல எடுத்து தொலைகிறேன் எடுத்து அப்படின்ட்டு நம்ம ஜமீனும் நம்ம ஜெயிக்கவும் அப்படியே புக் எடுத்து தான் அப்படியே அந்த டேபிள் முன்னாடி வச்சிட்ருக்காங்க. அண்ட் இப்போ காலிங் பெல் ப்ரெஸ் ஆகிற சவுண்டு கேட்குது. பார்த்தா நம்ம சுகா தான் உள்ளே வராரு. வா சுகா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் கூப்பிட என்னது அந்த பூனையுவா அப்படின்ட்டு நம்ம ஜமீனுக்கு ஒரே ஷாக்கு ஆத்தி இவனும் எதுக்கு வர்றான் அப்படின்ட்டு. அண்ட் இப்போது நம்ம டேவா ஜெகே சார் நீ என் கூட படி, நான் உனக்கு சொல்லிக் கொடுப்பேன் ஓகே. அண்ட் ஜமன் சார் உனக்கு சுகா சொல்லிக் கொடுப்பான், ஏன்னா உனக்கு கெமிஸ்ட்ரியில் தான் மார்க் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஸோ அதுக்காக தான் நான் சுகா வர சொன்னேன். உனக்கு கெமிஸ்ட்ரி சுகா சொல்லிக் கொடுப்பான், நீ அவங்க கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவ்வளோதான். நம்ம ஜிம்மனுக்கெல்லாம் அள்ளு விட்டுருச்சு. ஆத்தி இவன் கூடியா நான் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்ருக்கேன். ஜிம்மன் கொஞ்சம் வரியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஐயோ உன்னால் விட மாட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஜிம்மன் அப்படியே பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டா அங்கேயே ஒரு ஸ்டடி ரூம் மாதிரி இருக்குது அங்கே தான் போகிறாங்க. அண்ட் இந்த பக்கம் நம்ம அப்படியே நம்ம ஜெக்கேக்கு தான் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. நம்ம ஜெக்கேவுமே ஓரளவுக்கு கவனிக்கிறாரு. கெமிஸ்ட்ரி மேக்ஸ் எல்லாமே சொல்லி கொடுக்குறாரு நம்ம ஜெக்கேக்கு. அவருமே ஓரளவுக்கு நல்லா எல்லாத்துக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் இப்படியே இருக்க சார் எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி வேணும், கிச்சனில் இருக்கு போய் எடுத்துக்கோ. ஓகே சார் அப்படின்ட்டு நம்ம ஜெக்கே அப்படியே மெதுவாக எந்திரிச்சு அப்படியே கிச்சனுக்குள்ளே தான் போகிறாரு. அப்படியே தண்ணி குடிச்சிட்ருக்கும் பொழுதே இப்போது அந்த ஆர்வோ வாட்டர் இருக்கும்ல அது அப்படியே பிடிச்சி குடிச்சிட்ருக்காரு. அப்படியே குடிச்சிட்ருக்கும் பொழுதே பின்னாடி யாரும் மறுபடி
பின்னாடி யாரோ வந்து ஹக் பண்ண மாதிரி அவங்க இன்னொரு டம்ளரில் தண்ணி பிடிச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததுமே நம்ம பிள்ளைக்கு போறையே ஏறிடுச்சு. அப்படியே இரும்பிக்கிட்டே திரும்பி பார்க்க அங்கே இருக்கிறது நம்ம டே தான். நம்ம ஜேகே தண்ணி குடிச்சிட்டு இருந்திருப்பார்ல, நம்ம டே அப்படியே ஜேகேவை ஃபாலோ பண்ண மாதிரியே கிச்சனுக்கு வந்து பேக் ஹக் பண்ண மாதிரி அவருமே தண்ணி பிடிச்சிட்டு இருக்காரு. அண்ட் ஜேகே, என்ன பண்ணுறீங்க சார் அப்படின்னு கேட்க, பார்த்தா தெரில, தண்ணி உனக்கு மட்டும் தவிக்குமோ எனக்கும் தவிக்கும்ல, அதான் வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்படியே ஒரு மாதிரி நம்ம ஜெக்கேவை பார்த்த மாதிரி தண்ணி குடிச்சிட்டு இருக்காரு. ஜெக்கேக்க ஒரு மாதிரி பண்ணுது. என்ன பண்ணுறாரு இவரு அப்படின்ட்டு ஒன்றுமே புரியல. அப்படியே இந்த பக்கம் ரூமில் அந்த ஸ்டடி ரூமில் பார்த்தா நம்ம ஜிமன் அண்ட் நம்ம சுகா ரெண்டும், நம்ம ஜிமனுக்கு ஒன்றுமே கெமிஸ்ட்ரி மண்டையில் ஏறல. பட் இருந்தாலும் சுகா அப்படியே சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அப்படியே மனசுக்குள்ளேயே புள்ள பதறது, விட்றா சாமி அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் நம்ம சுகா அதெல்லாம் விடவே இல்லை. படிப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுமையாயிட்டு அப்படியே சுகாவா இந்த சேரு கொஞ்சம் ஆப்போசிட்டில் கொஞ்சம் தூரத்தில் தான் தள்ளி இருந்திருக்கும். அப்படியே பக்கத்தில் நம்ம ஜிம்மன் பக்கத்தில் இந்த சேர் எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டா. அப்படியே ஜிம்மனுடைய ஷோல்டரில் கையை போட்டு, இங்கே பாரு ஜிம்மன், நான் சொல்கிறபடி நீ கேட்டேன்னு வச்சுக்கோயேன், பாஸ் மார்க்கினா நீ சென்டம் வாங்கலாம். அதுக்கு நீ நான் சொல்கிறது எல்லாத்தையும் செய்யணும், ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்ல. என்ன நீ சொல்கிறதே நான் செய்யணுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் வந்து டபுள் மீனிங்கில் புரிஞ்சுக்க. இந்த பக்கம் சுகாவா, கடவுளே கடவுளே அப்படின்ட்டு, சொல்கிறதெல்லாம் செய்யணுன்னா நான் சொல்கிறத படிக்கணும்னு சொல்ல வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஓஹோ படிக்கணுமா அப்படின்ட்டு இப்போ தான் பிள்ளைக்கு பெருமூச்சே வருது. அண்ட் இப்போது ஒரு கொஷின் வந்து லைக் ஒரு கொஷின் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, இப்போ நமக்கு அந்த கொஷின் புரியல அப்படின்னா படிக்க முடியாதுல்ல, அது அது புரிஞ்சிடுச்சு அப்படின்னாக்கா ஈஸியாக படிச்சிடலாம். அந்த மாதிரி இப்போது நம்ம சுகா ஒரு ஈக்குவேஷன்ஸ் அந்த மாதிரி கெமிஸ்ட்ரியில் இருக்கும் இல்லையா, அதுவெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நீ படி அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஜமீனுமே மாங்குன்னு மனப்பாடம் பண்ணிக்கிட்டு கிடக்க சுகா பார்க்குறாரு. அப்படியே ஒரு கொஞ்ச நேரத்துக்கு மேலே அவரால் உட்கார முடியல. அப்படியே எந்திரிச்சு அந்த ரூம் அப்படியே சுற்றி நடக்கிறாரு. அது ஸ்டடி டேபிள் இல்லையா, அது ஸ்டடி டேபிள் தானே. அப்படியே அந்த டேபிளுக்கு சாஞ்ச மாதிரி அப்படியே ஜிம்மன் பக்கம் வந்து நின்றுக்கிட்டு அப்படியே ஜிம்மன் படிக்கிறது தான் பார்த்துட்ருக்காரு. மேலே ஃபேன் சுற்றிட்டு இருக்குல்ல, அப்படியே ஜிம்மனுடைய ஹேர் அந்த ஃபோர்ஹெட்லலாம் வந்து அப்படியே பறக்குது. அப்படி உட்காந்துக்கிட்டு கூட நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாரு, அந்த ஹேர் பறக்கிறதுக்கு ஒரு கையில் அந்த ஹேர் அப்படியே ஒரு மாதிரி ஃப்ளிப் பண்ணுவார்ல, அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு நம்ம ஜிமின். அண்ட் அந்த ஷர்ட்டு ஒரு 2 பட்டன் நம்ம ஜிமின் வந்து அப்படியே கழட்டி விட்ருக்காரு. ஏன்னா வீட்டுக்கு வந்ததுமே தானே அவங்க அம்மா வெளியே துரத்தி விட்டுருப்பாங்க. ஃப்ரெஷ்ஷெல்லாம் இருந்திருக்க மாட்டார். ஒரு மாதிரி கசன்னு இருக்குன்னிட்டு 2 பட்டன் அப்படியே கழட்டி விட்ருப்பாரு. அப்படியே பார்த்தா அந்த ஃபேனில் அந்த ஷர்ட் எல்லாம் ஆடுது. அதில் அவருடைய செஸ்ட்டு, அந்த நெக்கு, காலர் போனதெல்லாம் அப்படியே நல்லாவே தெரியுது நம்ம சுகாவுக்கு. அப்படியே உட்காந்துட்ருக்கான் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அவர். அண்ட் இப்படியே போகுது. கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம ஜிம்முனாலேயும் சரி நம்ம செக்கேவாலையும் சரி முடியல. சார் போதும் சார், நாளைக்கு படிச்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிம்மின்னு கேட்க, ஓகே நீ கிளம்பப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே வந்து அவங்களுடைய வீட்டுக்கு தான் கிளம்பியிருந்திருப்பாங்க. அவங்க ஆத்தா அப்போ தான் வந்து வரும்போது தான் கேட்டு திறக்கிறாங்க, வாகடா மக்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு. அண்ட் இந்த பக்கம் நம்ம சுகா போயிட்டு நம்ம டேக்கிட்ட, என்ன மச்சான் என்ன அப்படி மல்ல கேட்க, இதுங்க 2 அப்படியே டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்குதுங்க. என்ன அப்படின்னாக்க, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஜெய்கே வந்து நம்ம டேவை அப்ரோச் பண்ணியிருப்பார்ல அந்த பால் டம்ளரோட, அது அப்படியே எப்படி இருந்திருக்கும் நம்ம டேக்கு அப்படின்னாக்கா, இந்த ஃபஸ்ட் நைட்ல எல்லாம் கதவை தட்டிட்டு பால் டம்ளரோட உள்ளே என்டர் ஆவாங்க இல்லையா, பால் டம்ளரோட உள்ளே பால் சொம்போடு உள்ளே என்டர் ஆவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்திருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் டைமே ஃபீலு அந்த மாதிரி இருந்திருக்கும் நம்ம டேக்கு நம்ம செக்கவை பார்க்கும் பொழுது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ளர்ட் பண்ணுது, ஃப்ரீ டைம் இருந்தால் சொல்லி லவ் பண்ணலாம் அப்படின்னு மாதிரி சொன்னது, அது எல்லாமே நம்ம டேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அவரே வந்து நம்ம ஜேகே அப்ரோச் பண்ணல அப்படின்னாலுமே இவராக போயிட்டு நம்ம ஜேகேவை அப்ரோச் பண்ணியிருந்திருப்பார் அதுக்கப்புறம். பட் நம்ம ஜேகேவா அந்த காலேஜில் சேர்ந்து அவருடைய கிளாஸில் சேர்ந்து அவராக பிள்ளை வாலண்டியராக மாட்டிக்கிச்சு. இந்த பக்கம் நம்ம சுகாக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னாக்க, இவர் நம்ம ஜிம்மன் வந்து உள்ளே என்டர் ஆகும்பொழுதே நோட் பண்ணியிருந்திருப்பார் நம்ம ஜிம்மினை. நம்ம சுகா வந்து ஜிம்மன் அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே என்டர் ஆகும்பொழுதே அவர் நோட் பண்ணியிருந்திருப்பார் நம்ம ஜிம்மினை. அண்ட் என்னென்ன பண்ணுறான் அப்படின்ட்டு பார்க்கலான்றதுக்காக தான் நம்ம சுகா வந்து அப்படியே திங்ஸ் எடுக்கிற மாதிரி
திங்ஸ் எடுக்கிற மாதிரி அப்படியே ஜிம்மினை ஃபாலோ பண்ணிட்டு போயிருந்திருப்பாரு. ஏன்னா சுகாக்கு நம்ம ஜிம்மினை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். அழகா ஒரு மாதிரி நல்ல க்யூட்டாக ஹேர் எல்லாம் ஒரு மாதிரி நல்லா ஃப்ளிப் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி ஸ்டைலாக இருந்திருப்பாரு நம்ம ஜிம்மின்னு. அப்படியே ஒரு மாதிரி வெகுளித்தனமாக அந்த வெள்ளந்தியா ஆடிக்கிட்டு ஓடிக்கிட்டு இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருக்க நம்ம சுகாக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நம்ம ஜிமினை பார்த்ததுமே அதுக்காகவே அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருந்திருப்பாரு. அண்ட் ஜிமினா பார்த்தா தெரியாமல் வாலண்டியராக போயிட்டு தெரியாமல் தான் இடிச்சிருப்பாரு. பட் தெரியாமல் இடிச்சிருந்தா சாரியோட விட்டுருக்கலாம். பட் வாலண்டியராக போயிட்டு நம்ம ஆள் சுகா கிட்ட வந்து வம்பிழுத்து சுகா கிட்ட மாட்டிக்கிட்டார். அண்ட் சுகாவுமே எதிர்பார்த்துருந்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அவன் எங்கே இருக்குன்னு தெரியல. பட் ஓகே, இந்த சூப்பர் மார்க்கெட் வர்றான் அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு டைமும் வருவான். அப்போ மீட் பண்ணி பார்த்து பேசிக்கலாம் அப்படின்ட்டு தான் இருந்திருப்பாரு. அவருமே அந்த காலேஜில் எதிர்பார்த்துருந்துருக்க மாட்டார். பயமுள்ளைங்க 2 வாலண்டியராக போயிட்டு அந்த காலேஜில் படிக்கிறேன்ற பேரில் 2 பேர்கிட்ட மாட்டிக்கிச்சுங்க. அண்ட் டே அண்ட் சுகர் 2 பேரும் இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க, எனக்கு பிடிச்சிருக்குன்னுட்டு. அண்ட் டே பிடிச்சதுனால தான் வாலண்டியராக வந்து ஜெக்கியோடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நான் டியூஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருப்பாரு. அண்ட் இப்போது அவங்க போட்ட பிளான் படி எல்லாமே பக்காவாக போயிட்டுருக்கு. அண்ட் இப்படியே நாட்கள் நகருது. இப்போ செமஸ்டர் வந்துருச்சு. செமஸ்டர் வந்ததுனால ஜேகே, ஜிமன், டே, சுகர் 4 பேருமே ரொம்ப பிஸியாக இருக்காங்க. பட் இந்த ஃப்ளர்ட்டிங் இப்போ ஜேகே பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு நம்ம டேவை பார்த்து. நம்ம ஜிம்மனுமே நம்ம சுகாவை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு. பட் அவங்களுடைய அப்ரோச் வேறு மாதிரி இருக்குது. இப்போ சொல்லி கொடுக்குறது அப்படின்னா பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இந்த சோஃபா மேலே கையை போட்டுக்கிட்டா பின்னாடி ஷோல்டரில் கையை போடுற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி போட்டுக்கிறது நம்ம ஜேகே. அந்த மாதிரி நம்ம டே போட்டுக்கிறது. அப்படியே ஜெக்கியோடைய தயசில் கை வச்ச மாதிரி சொல்லி கொடுக்கறது. இந்த மாதிரி நிறைய அப்ரோச்சஸ் வந்து வேறு மாதிரி இருந்திருக்கும் நம்ம டேது. இந்த பக்கம் நம்ம ஜிமிந்து பார்த்தா அவர் சேரில் உட்காந்துட்டு இருக்காரு. எப்பவும் போல் ஸ்டடி ரூமில் தான் போயிட்டுருக்கு அவங்களுக்கு டியூஷன். அவர் சேரில் உட்காந்துட்டு இருந்தா அவருடைய பின்னாடி பேக் சைடில் நின்றுக்கிட்டு அவருடைய ஷோல்டரில் கை வச்ச மாதிரி முன்னாடி குனிஞ்சு சொல்லி கொடுக்கறது. அவருடைய இயர்ஸ்கிட்ட போயிட்டு இதுதான் அப்படி இது இப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறது. இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்திருப்பாரு நம்ம சுகா. நம்ம ஜிம்முனுக்கெல்லாம் அள்ளி விட்டுரும். தீவி என்ன இப்படி பண்ணுறான் இந்த பூனை மூஞ்சி பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அப்படியே போகுது. செமஸ்டர் முடியுது. அண்ட் செமஸ்டர் ஹாலிடேஸ் அப்படின்ட்டு நம்ம ஜிம்மினும் நம்ம ஜெக்கியும் என்ன பண்ணிட்டாங்க, நான் பாட்டு கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களுடைய நேட்டிவ் பிளேஸ் இருக்கும்ல, மதர் ஹோம் டவுன், அந்த ஹோம் டவுனுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்பிட்டாங்க. இது எதுவுமே நம்ம சுகாக்கும் நம்ம டேக்கும் தெரியாது. அப்படியே ஃபோன் பண்ணி டே வந்து ஜெக்கியுடைய அம்மா கிட்ட தான் கேட்குறாங்க, எங்கே ஆண்டி அவங்க அப்படின்ட்டு. இல்லைப்பா அவங்க இந்த மாதிரி தான் போயிருக்காங்க அப்படின்னதுமே நம்ம டேக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா ஹோம் டவுன் போயிருக்காங்களா அப்படின்ட்டு அப்படியே சுகாவுக்கு தான் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்க இந்த மாதிரி ஹோம் டவுன் போயிருக்காங்களா அப்படின்ட்டு. அண்ட் அப்படியே 1 மந்த் ஆகிடுச்சு. இந்த 1 மந்த் நம்ம ஜேகே ஜிமன் கிட்ட இருந்து நம்ம டேக்கு சுகாவுக்கு ஒரு காலுமே வந்திருக்காது. இவங்களுமே வந்து கால் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. பட் அந்த லவ் குறையலை, ரொம்ப அதிகமாகுது. இப்போ ரொம்ப பொசசிவ் ஆகுது. நம்ம டேக்கும் சரி நம்ம சுகாக்கும் சரி. என்ன பண்ணிகிட்ருப்பாங்க, யார் கூட பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு இந்த 1 மந்த்லேயே யாராச்சும் பார்த்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களோன்னுட்டு. அண்ட் இப்போது 1 மந்த்துக்கு அப்புறம் லீவ் இன்னொரு 15 டேஸ் இருக்குது. பட் இருந்தாலும் இவங்க ரிட்டர்ன் வந்துட்டாங்க. ஈவினிங் ஆனதுமே அவங்க அம்மா எப்பவும் போல் அடித்து டியூஷன் போகணும்னு துரத்தி விட நம்ம டேவுமே சரி வாங்க அப்படின்ட்டு டியூஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம சுகாவுமே வந்திருப்பாரு. அண்ட் இப்போது நம்ம டே வந்து அப்படியே சொல்லி கொடுத்துட்டு உட்காந்துட்ருக்காரு. அண்ட் இப்போது ஜேகே படிச்சிட்ருக்காரு. அவருடைய ஃபோன் அந்த டேபிள் மேலே தான் இருக்குது முன்னாடி. இப்போ அதுக்கு ஒரு மெசேஜ் வருது. நம்ம ஜேகே பார்க்கல, நம்ம டே பார்த்துட்டாரு. பார்த்தா ஒரு பையன் தான் மெசேஜ் அனுப்பியிருக்கான். என்ன பண்ணிகிட்ருக்கா ஜேகே, ஏன் ஃபோனத்துலேருந்து எனக்கு ஒரு ஃபோன் கால் கூட பண்ணல, சேஃபாக போயிட்டு ரீச் ஆகிட்டியா அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் தான் வருது. பட் ஜேகே அது வந்து அவ்வளோவா கண்டுக்கல. பட் டே பார்த்துட்டாரு. டே அதை பார்த்ததுமே அவ்வளோ கோபப்படுறாரு. யார் அவன், எவ்வளோ தைரியம் இருந்தா அவன் என் ஒய்ஃபுக்கே மெசேஜ் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அவர் அப்படியே ஒரு மாதிரி ஏரிமேலேயே பொங்கிட்டு இருக்க. அப்படியே இந்த பக்கம் அந்த ஸ்டடி ரூமுக்குள்ளே பார்த்தா நம்ம ஜிமின் உட்காந்துட்டு இருக்காரு. நம்ம சுகா வந்து பக்கத்தில் அப்படியே அந்த டேபிளுக்கு சாஞ்ச மாதிரி கையை ஃபோல்ட் பண்ண மாதிரி நின்றுட்டு ஜிமினை தான் பார்த்துட்ருக்காரு. அண்ட் இப்போ ஜிமினுடைய ஃபோன் தான் ரிங் ஆகுது. பார்த்தா இப்போ ஃபோன் ரிங் ஆகுது அப்படின்னா ஒரு சிலருக்கு ஃபோட்டோவில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அவங்க ஃபோன் நம்பருக்கு இப்போ அவங்க கால் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய பிக்சர் தெரியுமே, அந்த மாதிரி தான் இருக்குது. பார்த்தா ஒரு பொண்ணு தான் ஃபோன் பண்ணுது. இதை பார்த்ததுமே நம்ம சுகாக்கெல்லாம் ஒரு மாதிரி காண்டாயிடுச்சு. எவ்வளோ தைரியம், யார் அந்த பொண்ணு அப்படின்ட்டு. நம்ம ஜிமினா ஃபோன் ரிங் ஆனதுமே அப்படியே நிமிந்து சுகாவை தான் பார்க்குறாரு. நம்ம சுகாவா அட்டன் பண்ணி பேசு அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல சார், நான் போய் வீட்டில் பேசிக்கிறேன். அட்டன் பண்ணி பேசு.
சரி அப்படின்ட்டு அப்படியே நம்ம ஜிம்மன் ஃபோன் எடுத்து அட்டென்ட் பண்ணுறாரு. நம்ம சுகா என்ன பண்ணிட்டாரு, அந்த ஃபோனை பிடுங்கி ஸ்பீக்கரில் போட்டார். பேசு. ஆ கொடுங்க சார் என் ஃபோனை அப்படின்ற மாதிரி நம்ம ஜிம்மன் கேட்க, பேசு அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே நம்ம ஜிம்மனுமே ஹலோ அப்படின்ற மாதிரி சொல்ல, மாமா என்ன பண்ணுறீங்க, பத்திரமா போயிட்டாங்க சேர்ந்துட்டிங்களா, போனதுலேருந்து என்ன எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல, ஊரில் இருக்கும்போது மட்டும் மினி மினி மினின்னு பின்னாடியே சுற்றிருந்தீங்க, என்ன இந்த மினி மேலே உங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறையோ இல்லையோ அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து மினி தான் பேசிகிட்டு இருக்கு. இதை பார்த்ததுமே சுகாக்கெல்லாம் அவ்வளோ காண்டாயிடுச்சு. வந்த கோவத்தில் அந்த ஃபோனை தூக்கி அப்படியே டேபிள் மேலே வச்சுட்டு, அந்த ஃபோன் லைனில் தான் இருக்குது, கட்டெல்லாம் பண்ணல. நம்ம சுகா என்ன பண்ணிட்டாரு, நம்ம ஜிமினுடைய பேக் நெக்கை பிடிச்சி ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம ஜிமினிக்கெல்லாம் ஒரு மாதிரி போய் லைக் ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகிட்டார் நம்ம ஜிமின். அட என்னடா பண்ணுற பையா புனையா அப்படின்ட்டு. பட் நம்ம சுகா அதில் எதுவுமே கண்டுக்கல. நம்ம ஜிமின் எவ்வளவோ நம்ம சுகாவை தள்ளிவிட ட்ரை பண்ணாலுமே பட் அவரால் முடியலை. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஜிமின் அப்படியே சைலண்ட் ஆகிட்டார். எதுவும் அந்த ஸ்ட்ரகிள் எதுவும் பண்ணல. அந்த பொண்ணை மினியே ஹலோ ஹலோ மாமா மாமான்னு கூப்பிட்டுட்டு அதுவே சைலண்ட் ஆகிருக்கும். அண்ட் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நம்ம சுகா அந்த ஃபோனெல்லாம் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் அந்த கிஸ்ஸெல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறாரு நம்ம ஜிமினா ஒப்பா என்னடா பண்ணடியே அப்படிங்கிற மாதிரி எழுந்திரிச்சு நிற்க அப்படியே பிடிச்சி கீழே உட்கார வச்சுட்டு, நான் உன்னை ஃபர்ஸ்ட் டேலேருந்து பார்த்ததுலேருந்து லவ் பண்ணிகிட்ருக்கேன், உனக்கு நான்லாம் கணக்கு தெரியலையோ, அதோ அவள் தான் மாமா மாமான்னு பின்னாடி சுற்றிட்டு இருந்தா அவள் தான் கண்ணுக்கு தெரியவாளோ, நான்லாம் தெரிய மாட்டேனா அப்படின்னு மாதிரி கேட்க, அடிங்க அப்படியெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை உன் மேலே, அப்படியெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, என்னை லவ் பண்ணி தான் ஆகணும் ஓகே அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம். அண்ட் இப்போது இந்த பக்கம் நம்ம ஜேகே சைடு பார்த்தா அந்த மெசேஜ் வந்ததில் நம்மட்டே அந்த மெசேஜ் நல்லாவே படிச்சுட்டாரு. யார் அது யார் அது உனக்கு இப்போ யாரும் மெசேஜ் பண்ணியிருக்காங்களே, சேஃபாக போயிட்டு லேண்ட் ஆகிட்டியா, அங்கே போனதுக்கப்புறம் எனக்கு ஏன் ஒரு மெசேஜ் பண்ணல, ஒரு கால் பண்ணலன்னு யார் உனக்கு மெசேஜ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி கேட்க, எடுத்து பார்த்தா ஃபெலிக்ஸ் யார் அப்படின்னா நம்ம ஜேகே ஜிம்மனுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. எல்லோரும் ஒரே லைக் ஒரே ஊர் தான், ஃப்ரெண்டு தான், மற்றபடி லவ்வர் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஃபெலிக்ஸ் நம்ம ஜேகே ஃப்ரெண்டை தான் பார்க்குறாரு, லவ்வெல்லாம் கிடையாது. அங்கே போயிட்டு ரீச் ஆகிட்டு ஏன்டா எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணல, ஒரு கால் பண்ணல அப்படின்னு சும்மா ஒரு அக்கறையில் தான் ஃபெலிக்ஸ் அந்த மாதிரி மெசேஜ் அனுப்பியிருந்திருப்பாரு. அதுவே எங்கள் டேக் ஒரு மாதிரி ஒரு பொசசிவாக இருந்திருக்கும். எவ்வளோ தைரியம் இருந்தால் அவன் உனக்கு மெசேஜ் பண்ணுவான்னுட்டு. அவருமே இங்கே பாரு, நான் உன்னை லவ் பண்ணுறேன், தேவையில்லாமல் அவன் ப்ரப்போஸ் பண்ணான்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் நான் கேள்விப்பட்டேன், அன்னையோட லாஸ்ட் நீ ஜியான் ஜங்குக்கா இருக்கிறது. என்ன என்ன நெக்ஸ்ட் டே இல்லை அன்னைய டேவே நீ கிம் ஜங்குக்கா மாறிடுவ அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம டே சொல்ல, நம்ம ஜெக்கி ஒன்றுமே புரியல என்ன அப்படின்ட்டு அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சு பார்க்குறாரு. ஜியான் ஜங்குக் கிம் ஜங்குக், அட கடவுளே அப்படின்ட்டு என்ன அப்படின்ட்டு இப்போ தான் நல்ல மண்டைக்கு உரைச்சிருக்கோம். அப்படியே திரும்பி பார்க்க, நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ காலேஜ் முடிக்கிற வரையும் நான் வெயிட் பண்ணணுன்னாலையும் ஓகே, நோ இஷ்யூஸ், இல்லை இப்போவே கல்யாணம் பண்ணிக்கனாலே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே லிப்பில் ஒரு பெக் பண்ணி எடுக்கிறாரு. நம்மட்டே ஜேகே ஷாக் ஆகிட்டு ஃப்ரீஸ் ஆகிட்டாரு. நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே புக்கெல்லாம் தூக்கின்னு நம்ம ஜேகே ஓடிட்டார். இந்த பக்கம் நம்ம ஜிம்மினுமே அடப்போடாங்கோப்பேன் அப்படின்ட்டு அவருமே பேக்கில் தூக்கின்னு வெளியே அப்படியே அடிச்சு பிடிச்சி ஓடி வராரு. அண்ட் 2 பேரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. டோரை லாக் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி பெட்டில் வேத்து கொட்டின மாதிரி படுத்துட்டு இருக்காங்க நம்ம ஜேகேவும் நம்ம ஜிம்மினும். அப்படியே ஜேகே இந்த மாதிரி தான் நடந்தது அப்படிங்கிற மாதிரி ரெண்டும் அப்படியே ஒருத்தருக்கு மாற்றி ஒருத்தர் சொல்ல, அடுத்து என்ன பண்ணுறதுன்னுட்டு அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அண்ட் டே என்ன பண்ணிட்டாரு, டேவுடைய பேரண்ட் அண்டு டேவுடைய பேரண்ட்டுக்கிட்ட சொல்லிட்டாரு. அவங்களுக்குமே ஓகே தான். அண்ட் இந்த பக்கம் நம்ம சுகாவுமே அவங்களுடைய பேரண்ட்கிட்ட சொல்லி ஓகே வாங்கிட்டாரு. அண்ட் 2 பேருமே இந்த பக்கம் ஜேகேவுடைய அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி பேசி அவங்களுமே ஜேகேவுடைய அம்மா கிட்டேயுமே ஓகே வாங்கிட்டாங்க. சரிப்பா அந்த 2 வாளுகளையும் எடுக்கிறதுக்கு நீங்கள் தானப்பா சரியான ஆளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களும் அக்செப்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அண்ட் இது எதுவுமே இந்த பக்கம் நம்ம ஜேகேக்கும் ஜிம்மனுக்கும் தெரியாது. நாட்கள் அப்படியே நகருது. டேவுடைய அப்ரோச்சும் சரி, சுகாவுடைய அப்ரோச்சும் சரி முன்னே இருந்த மாதிரி இல்லை, இருக்குது பட் அதில் ஒரு லவ் இருக்குது அப்படின்ட்டு எப்போ தான் 2 பேருமே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அவங்களுக்குள்ளாரையுமே ஒரு சின்னதாக ஒரு ஃபீல் வருது ஓகே அப்படின்ட்டு. இப்போது டே கிளாஸ் நடத்தும்போது ஜெக்கிவை பார்க்குறது, லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுறது,
ஏதாச்சும் நம்ம ஜெக்கிவை டீஸ் பண்ணுற மாதிரி பண்ணால் அது ஒரு ஸ்மிர்க் பண்ணுறது, இந்த மாதிரி நம்ம டே பண்ணுறது எல்லாமே நம்ம ஜெகேக்கு இவ்வளோ நாள் கோவத்தை வந்திருக்கும். லைக் எரிச்சலாக இருந்திருக்கும் நம்ம டேவை பார்க்கும்பொழுதெல்லாம். பட் இப்போது ஒரு ஃபீல் வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் பண்ணுறத நம்ம ஜெகே பார்க்கும்பொழுது அவருக்கு வந்து அவ்வளோ பிடிச்சிருக்கு நம்ம டே பண்ணுறது எல்லாமே. தன்னை அறியாமலே வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா ஒரு சிலர். அந்த மாதிரி நம்ம ஜெகேவுமே நம்ம தேவா அவருக்கே அறியாமல் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கம் நம்ம ஜிம்முனுமே பூனை மூஞ்சி வெள்ளை மூஞ்சி பூனை மூஞ்சி பூனையா அப்படி இப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டு இருந்தாலுமே நம்ம ஜிம்முனுக்குமே நம்ம சுகாவை பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அண்ட் காலேஜில் கல்ச்சுரல் ப்ரோக்ராம் இப்போது ஆல்ரெடி ஃப்ரெஷர்ஸ் டேக்கே வந்து அவங்க டான்ஸ் ரொம்ப நல்லா பண்ணாங்க அப்படின்ட்டு இப்போது கல்ச்சுரல்லையும் அவங்களுக்கு வந்து டான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவங்களுமே ஓகேன்னு இருப்பாங்க. காஸ்ட்யூம் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா நம்ம ஜேகேக்கு ஒரு வீடியோவில் ஒரு டான்ஸில் அவர் வந்து ஒரு ஷர்ட்டு ஹிப்பு அதெல்லாம் தெரிகிற மாதிரி இருந்திருக்கும் இல்லையா, பிளாக் கலர். அந்த மாதிரி தான் இருக்குது நம்ம ஜேகேக்கு காஸ்ட்யூம். அண்ட் ஜிம்மனுக்கு ஒரு டான்ஸில் அவர் வந்து ஃபுல் ஒயிட் அண்ட் பிளாக் சோலோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார் இல்லையா, ஒரு ஷால் வச்சு. அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் தான் நம்ம ஜிம்மனுக்கு. அண்ட் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கிறாரு. அண்ட் காலேஜை மொத்தமும் பார்த்து ஒரு மாதிரி நீ தான் என் க்ரஷ், நீ தான் என் க்ரஷ், நீ தான் என் ஆள், அந்த காலேஜ் கல்ச்சுரல் ப்ரோக்ராமில் டான்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம ஜெக்கியும் ஜிம்மியும் சொல்லியிருப்பாங்க. அண்ட் அவங்களுமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ப்ராக்டிஸ் எல்லாம் போயிருந்திருப்பாங்க. பட் இந்த பக்கம் நம்ம டேக்கு அதெல்லாம் சுத்தமாக பிடிக்கவே இல்லை, கோவமாக வருது. நம்ம சுகாக்குமே பிடிக்கல. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஃப்ரெஷர்ஸ் டேலேயே நிறைய பேர் வந்து நம்ம ஜெக்கிவையும் நம்ம ஜிம்மனையும் பார்த்து கமெண்ட் பண்ணியிருந்திருப்பாங்க, செம்மையாக இருக்காங்கடா, செம்ம ஹாட்டாக இருக்காங்கடா அப்படிங்கிற மாதிரி. அதுவே வந்து நம்ம டேக்கும் நம்ம சுகாக்கும் சுத்தமாக பிடிச்சிருந்துருக்காது. அண்ட் இப்போது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அப்படின்ட்டு நம்ம டே எதுவுமே சொல்லியிருந்திருக்க மாட்டார். ஏன்னா சொல்லி பார்த்துருப்பாரு, அவங்கள நான் போய் தான் ஆவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம ஜெக்கே நம்ம ஜிம்முனும் அப்படி தான் சொல்லியிருந்திருப்பாரு, நான் போவேண்டா அப்படின்ட்டு. அண்ட் கல்ச்சுரல் ப்ரோக்ராம் வந்துருச்சு அன்னைக்கு. இப்போ பார்த்தா ப்ரோக்ராமும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போது ஜேகேவுடைய டான்ஸ் தான் போயிட்டுருக்கு. அவருடைய காஸ்ட்யூம் எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம ஜேகே ஒரு சாங்கில் ஹிப்பு ஸ்டொமக்கெல்லாம் ரிவீல் ஆகிற மாதிரி ஒரு ஷர்ட் மாதிரி போட்டிருந்துருப்பார் இல்லையா, டேங்க் டாப் மாதிரி ஒரு ஷர்ட் மாதிரி போட்டிருப்பார்ல பிளாக் கலரில். அந்த மாதிரி ட்ரெஸ் தான் போட்டிருக்காரு நம்ம ஜேகே. அதை பார்த்ததுமே நம்ம டேக்கெல்லாம் எங்கேருந்து தான் அவ்வளோ கோவம் வந்துச்சோ தெரில. அவ்வளோ கோவம், அவ்வளோ பொசசிவ்னஸ். அந்த சிக்ஸ் பேக்கு அது இதுன்னு பார்த்ததுமே பொண்ணுங்கள்லாம் கற்றுதுங்க, பசங்கள்லாம் கற்றுதுங்க, நீ தான் என் க்ரஷ், நீ தான் என் ஃப்யூச்சர் ஹஸ்பண்டு அப்படிங்கிற மாதிரிலாம் கத்திட்டு கிடக்குதுங்க. அண்ட் இப்போது ஜிம்மனது வந்து சோலோ பர்ஃபார்மன்ஸ். அண்ட் இப்போது அவருடைய டான்ஸை பார்த்ததுமே அவ்வளோதான், என்ன ஃப்ளெக்சிபிலிட்டியாக வளையிறான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறதுங்கெல்லாம் ஜிம்மன் எல்லாம் கத்திட்டு கிடக்குதுங்க. சுகாக்கு காண்டாயிடுச்சு. அண்ட் இப்போது ஜேகே ஸ்டேஜ்லேருந்து இறங்கி இருந்திருப்பார் ஆல்ரெடி. இப்போது இறங்கின பர்சனை நம்மகிட்டே தரன்னுட்டு ஒரு காலியான கிளாஸ் ரூம் தான் இழுத்துட்டு போகிறாரு. அங்கே போயிட்டு அப்படியே பின் பண்ணுறாரு வாலில். என்ன நினச்சிட்ருக்க நீ உன் மனசில்? ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொன்னேன்னா இல்லையா, டான்ஸ் வேண்டான்னுட்டு. என்ன ட்ரெஸ் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ அந்த ஷர்ட் மேலே வரையும் தானே இருக்குது, அப்படியே அந்த ஸ்டொமக்கெல்லாம் தெரியுதுல்ல, அப்படியே பிடிச்சி அப்படியே நம்ம என்ன பண்ணுறாரு, அப்படியே பிடிச்சி அந்த ஹிப்பில் தான் பிஞ்ச் பண்ண. என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஆல்ரெடி அவங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டேன், நான் உன்னை லவ் பண்ணுறேன்னுட்டு, என்னை விருப்பத்தி பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. நம்மகிட்டே அப்படி சொன்னதுமே நம்ம ஜெக்கிவை காண்டாயிட்டேன். அப்படின்ட்டு அப்படியே இப்போது நம்ம ஜெக்கிவை தானே வாலில் பின் பண்ணியிருப்பாரு. இப்போ ஜெக்கே நம்ம டேவை வாலில் பின் பண்ணிவிட்டு வெறுப்பேற்றினா என்ன பண்ணுவீங்களா? கட்டிப்பிடிப்பீங்களா? கிஸ் பண்ணுவீங்களா? இல்லை அப்படியே காதுக்கிட்ட போயிட்டு மேட்டை முடிப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம டேக்கு என்னடா இவன் என்ன அப்படிங்கிற மாதிரி அவரே ஷாக் ஆகிட்டார். என்ன லவ் உனக்கு மட்டும்தான் பண்ண தெரியுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபிங்கரால், இந்த ஆள்காட்டி விரல் இருக்குல்ல, அந்த ஃபிங்கரால் நம்ம டேவுடைய அந்த சின்ன பிடிச்சி அப்படியே தூக்கிட்டு நம்ம ஜெக்கி என்ன பண்ணுறாரு, மெதுவாக போயிட்டு நம்ம டேவுடைய நெக்கில் லைட்டாக பிக்கிஸ் பண்ணுறாரு. ஜெக்கி என்ன பண்ணுற நீ பார்த்தா தெரியல, ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அப்படியே அந்த நெக்கில் தான் பிக்கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. இதுக்கு மேலே நம்ம டேவால் அவராலேயும் வந்து பொறுமையாக இருக்க முடியல. என்ன பண்ணிகிட்ருக்க நீ? ஒன்றும் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மளாலே வந்து கேஷுவலாக நம்ம டேவை விட்டுட்டு அப்படியே நவுறேன். எங்கே போகிற? ஏதாச்சும் பண்ணால் என்ன பண்ணுறேன்னு கேட்குற, தள்ளி போனால் எங்கே போகிறேன்னு கேட்குற, இடியட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஜெயிக்க போக
அப்படியே டே வந்து அப்படியே டே போயிட்டு நம்ம ஜெக்கியை பேக் ஹக் பண்ணிக்கிட்டு நம்ம ஜெக்கியோட நெக்கில் தான் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. லவ் யூ அப்படின்னா லவ் யூ டூ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெய்கே சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் டைம் லவ் யூ டூ சொல்கிறாருல நம்ம டே ஃப்ரீஸ் ஆகிட்டாரு. நிஜமாவா? ம் அப்படின்ட்டு இதுங்க ரெண்டு இந்த பக்கம் ஒன்று சேர்ந்துருக்குங்க. அந்த பக்கம் சுகா சைடில் பார்த்தா சுகா நம்ம ஜிமின் எப்படா அவன் டான்ஸ் முடிப்பான் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. டான்ஸ் முடிஞ்சதுமே அவர் கீழே இறங்குறாரு. நம்ம ஜிமின் அப்படியே தரன்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு ரெஸ்ட் ரூமில் நிற்க வச்சு என்ன பண்ணிகிட்டு இருக்க ஜிமின்னே? எத்தனை தடவை சொல்கிறது அந்த டான்ஸ் வேண்டான்ட்டு. இது என்ன சட்டை? மேலே 2 பட்டன் கழட்டுனுக்குது, கீழே 2 பட்டன் கழட்டுனுக்குது, நடுவில் 1 பட்டன் தான் போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியே சொல்ல, நான் எப்படி துணி பட்ட உனக்கு என்னடா எப்பா, மரியாதை உன் வேலையை பார்த்து உடுப்பிரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, நம்ம சுகா வந்து செமைய காண்டாயிட்டாரு. அப்படியே பிடிச்சி கிஸ் பண்ணிகிட்டு இருக்க, விட்டு தொலைடா, நான் இன்னும் உங்ககிட்ட லவ் பண்ணுறேன்னு கூட சொல்லியே அப்படிங்கிற மாதிரி, நான் இன்னும் உங்ககிட்ட லவ் பண்ணுறேன்னு கூட சொல்லி, அதுக்குள்ளேயே என்ன எப்போ பார்த்தாலும் கிசு டெய்லி உனக்கு இதே தான் அப்படின்னா, பின்னா என் ஒய்ஃப் அங்கே பார்த்து நீ தான் என் ஃப்யூச்சர் ஹஸ்பண்டு அப்படி இப்படின்றாங்க, பார்த்துட்டு பொறுமையாக இருக்கணுன்றியோ அப்படின்னு மாதிரி கேட்க, நான் உங்ககிட்ட பொறுமையாக இருக்கணும்னு சொல்லவே இல்லையே, பேசாமல் இன்றைக்கி வேணால் நம்ம மேட்ரு பண்ணிக்கலாமா அப்படின்னு மேலே கேட்க, நானாச்சும் பரவாயில்ல கிஸ்ல தான் இருந்தேன், வேறு மேட்ரு வரைக்கும் போயிட்டானா அப்படின்னு மாதிரி நம்ம சுகர் நினச்சிக்கிட்டு தாராளமா தாராளமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு 2 பேருமே அங்கேயுமே வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணி 2 பேருமே ஒன்று சேர்ந்துருப்பாங்க. பட் ஜஸ்ட் கிஸ் ஹக் அது மட்டும்தான் நடந்திருக்கும், அதை தாண்டி எதுவும் நடந்திருக்காது. அண்ட் இப்போது வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஜிமன் ஜெய்கி 2 பேரும் அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி தான் அந்த 2 ப்ரொஃபஸர் இருக்கிறாங்கல்ல அந்த ஹிட்லரு, அவங்க 2 பேரையும் நாங்கள் வந்து லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல, ஓ காதல்ஸா மகனே ஜிமினே அப்படின்னா, ஆத்தா எஸ் ஆத்தா காதல்ஸ் தான் ஆத்தா அப்படின்னா, பரவாயில்லடா தேடிக்கு வினியே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர், ஆமாம் எப்போ பார்த்தாலும் வீட்டில் வந்தால் மிஸ்டர் ஹிட்லர் ப்ரொஃபஸரு நீவியே அது கீழே கரட்டியே தானே அப்படிங்கிற மாதிரி ஜேகேவுடைய அம்மா கேட்க, அடா ஆத்தா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஒரே ஃபன்னாக போகுது. அண்ட் இப்படியே இருக்கிறதோட இந்த ஹாப்பி எண்டிங்காக இந்த ஸ்டோரியை நான் இங்கே முடிக்கிறேன்டா. இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஸ்டோரி எங்கேயாச்சும் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் ஐம் ரியலி சாரி. அண்ட் இந்த ஸ்டோரி எப்படி இருக்குது அப்படின்ட்டு எனக்கு ஒரு கமெண்ட்டில் மட்டும் மென்ஷன் பண்ணிவிடுங்க, ஓகேவா? ஓகேடா, பாய், டேக்